மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வாங்குறதுக்கு அவ 1000 நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நீ போமா. டாக்டருக்கு படிக்கணுங்கிறது அதோட ஆசை இல்ல, கனவு, லட்சியம். வேல்யூபிள் டைமண்ட் இருக்கு, அதை வச்சுதான் அந்த கிரீடத்துக்கு வேல்யூ. அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் ஒரு கிரீடம். வைரங்கள் இங்கே வந்திருக்கிற எல்லா கெஸ்ட்ஸு அதை வச்சுதான் சோனியா மேடமுக்கும் வனிதா விஜயகுமார் மேடமுக்கும் வந்திருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் நம்ம டெக்னீஷியன்ஸுக்கும் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். உங்களோட ஹெல்ப்பு, ஆசீர்வாதம் எங்கள் மேலே எப்பவும் இதே மாதிரி இருக்கணும்னு வேண்டிட்டு முன்னாடி பேசுகிறேன். அதே மாதிரி சூரியன், பூமி, சூரியன் ஒரு பக்கம் இருக்குது, பூமி ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் சூரியனுக்கும் பூமிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுறது சன்ரைஸ். அந்த சன்ரைஸ் தான் நீங்கள். உங்களால் தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், ஏது பண்ணியிருக்கிறோங்கிறது அந்த பூமிங்கிற ஒரு ஆடியன்ஸுக்கு தெரியணும்னா, அங்கே ஒரு வெள்ளாமை ஒரு இது வரணும்னா அது உங்களால் தான். ஸோ உங்களுக்கு எல்லா மனப்பூர்வமாக சுவாகத்தம், நன்றி. அதே மாதிரி நண்பர்கள், வெல்விஷர்ஸ், எத்தனையோ வேலை இருந்தாலும் நம்ம ஒரு இது அன்புக்காக, பாசத்துக்காக எல்லாம் வந்து சேர்ந்துருக்கிறீங்க. உங்களுக்கும் நன்றி, வரவேற்புகள். அப்போ நம்ம பிஆர்ஓ சார், வெங்கட் சார், இதுக்கு நம்ம இவ்வளோ ஈஸியாக ஒரு ப்ரோக்ராம் எனக்கிட்ட, நம்மளது டைரக்டரும் நானே, ப்ரொடியூசரும் நானே, அங்கே ஒர்க் முடியல, ரிலீஸ் டேட் கிட்ட வந்துச்சு, அங்கே டென்ஷன் ஓட்டு இருந்தாலும் எந்த டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது நம்ம கேப்டன் சாரு, வெங்கட் சாரு, அவருக்கு நன்றி. ஸோ இப்போது நம்ம டீட்டெயிலாக பேச போனால், நான் ஒரு டைரக்டர் படத்துக்கு, என் ஃப்ரெண்டு, என் உயிர் நண்பர் கேடி நாய்க்கு, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரொடியூசர் நான் தான். ஒரு இந்த தண்டுபாளையம் 1 தெலுங்கு, அதுக்கு நான் தான் ப்ரொடியூசரு. தண்டுபாளையம் 2 கன்னடா அண்ட் தெலுங்கு, நான் தான் ப்ரொடியூசரு. அது சுத்தமாக நான் தான் ப்ரொடியூசரு. தண்டுபாளையம் 4 அதுக்கு நான் தான் ப்ரொடியூசரு. அது ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷனு, ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாகு எல்லாமே என்ன தான், லிரிக் எல்லாமே. இப்போது இந்த தண்டுபாளையம் தமிழில் பண்ணுற நெசிட்டி என்ன இருந்தது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு இது. ஆமாம், அங்கே எடுத்தீங்க, அந்த படம் ஹிட் ஆச்சு, அதனால எல்லாம் பிளாக் பஸ்டர். தமிழ் கன்னடாலையும் பிளாக் பஸ்டர், தெலுங்குலையும் பிளாக் பஸ்டர். தெலுங்குல எந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் அப்படின்னா, இப்போ நீங்கள் யாரும் திட்டுவீங்கள, ஏடா திருட்டு நாயை அப்படின்னு திட்டுவீங்கள, இப்போ அங்கெல்லாம் மறந்துட்டாங்க, தொங்கனா கொடுக்குறதே மறந்துட்டாங்க. ஏன்டா தண்டுபாளையம் கேங்கெல்லாம் ஒன்றாகும் அப்படிங்கிறாங்க. ஒரு அரசியல்வாதி எடுத்துங்க, தண்டுபாளையம் கேங்கா மீரோ அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு காமன் மேலே எடுத்துக்கங்க, ஏன்னா ஏன்னா தண்டுபாளையம் கேங்க ரெட்டில் பிஹேவ் చేస్తాను அப்படின்னு. அந்த அளவுக்கு அங்கே பதிஞ்சு போச்சு. ஸோ நான் தண்டுபாளையம் 1 பண்ணுறப்போ, ரிலீஸ் ஆனப்போ எனக்கு நிறைய காமெண்ட்ஸ் வந்தது. நிறைய பேர் வந்து என்னை பர்சனலாக மீட் பண்ணாங்க, நிறைய பேர் வந்து அப்ரிஷியேஷன் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, சார் ஒருத்தர் சொன்னார், சார் நான் எங்கள் வீடு ஆக்சுவலாக அவுட் ஆஃப் ஏரியா தான் இருக்குது, நான் டெய்லி தண்ணி போடுவேன் சார், நான் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போகிறது நைட்டு 10 மணி தான். ஆனால் உங்கள் வீடு, உங்கள் படம் பார்த்த பிறகு எனக்கு பயம் வந்துச்சு சார், என் ஃபேமிலி எங்கே இந்த மாதிரி ஆகிடுவேன் சார், அதனால் இப்போ நான் போட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவேன் சார், 6:30க்கெல்லாம் நான் வீட்டுக்கு போயிடுறேன் சார், எங்கேயும் வெளியே வரதா சார் அப்படின்னு சொன்னார். நிறைய பேர் வீட்டுக்கு எல்லாம் கிரில் போட வச்சாங்க, நிறைய பேர் கேர் எடுத்தாங்க. ஸோ அந்த கேரு, அந்த அவேர்னஸ்ஸு இங்கேயும் வரட்டு அப்படிங்கிறது ஒரு இன்டென்ஷன். ரெண்டாவது, நம்ம காவல்துறை, இங்கே நம்ம எஸ்பி சார் வந்திருக்கிறாரு, நம்ம ரத்னகுமார் சார் இருக்கிறாரு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். நாம் கண்ணில் பார்க்கறது காவல்துறை ஒன்று, நம்ம கண்ணுக்கு தெரியுது. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாதே அண்டர் கரண்ட்டில் அவங்க நிறைய வேலை செய்கிறாங்க இந்த இந்த சொசைட்டியை காப்பாற்றுறதுக்காக. அது நம்மளுக்கு தெரியாது, ஆனால் நம்ம கண்ணுக்கே அது தெரியாது, அவங்க சொல்லிக்க மாட்டாங்க. அது உள்ளதான் நடக்கும். நம்மளுக்கு என்ன வந்தாங்க, ஏதோ ஒரு கை பிடிச்சாங்க, ஏதோ ஒன்று கொலை பிடிச்சாங்க, இவ்வளோதான். ஆனால் அண்டர் கரண்ட்டில் இந்த சொசைட்டி காப்பாற்றுறதுக்காக அந்த போலீஸுங்கிற ஒரு சிஸ்டம் எவ்வளோ டீப்பாக வேலை செய்யுது, எவ்வளோ டெடிக்கேஷனாக வேலை செய்யுது, அதுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஷன் செய்யுது அப்படிங்கிறது அவங்க சொன்னப்போ தான் எனக்கும் தெரியுது. ஸோ நான் தண்டுபாளையம் 2 படம் பண்ணப்போ அது ஒரு டிஸ்கஷன் ஆச்சு. அதில் வந்து நம்ம டைரக்டர் என்ன பண்ணிட்டாரு, நல்லவங்களை காமிச்சிட்டாரு கேங்க. ஸோ அதனால சில பேரெல்லாம் அப்செட் ஆகிட்டாங்க, என்னங்க திடீர்னு போய் அவங்கள இந்த மாதிரி கூட நல்லவங்களை காமிச்சிட்டிங்களே அப்படின்ட்டு. அப்புறம் தான் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்போ தான் ரொம்ப ரொம்ப டீப்பாக போச்சு. அப்போ தான் தெரிஞ்சது, இந்த ரூட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இல்லை, ரொம்ப டீப்பில் இருக்குது.
இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, இதை ஏன் நம்ம ஸ்க்ரீனில் எடுத்து வரக்கூடாது? ஒன்று சார், ஒன்று படம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காதல் சப்ஜெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, இன்னொன்று க்ரைம் சப்ஜெக்ட் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக் இன்சிடென்ட்ஸ் இருக்குல்ல, இதை நீங்கள் பேஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு உண்மையாக சொல்கிறேன், கட்ஸ் வேணும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் ஆசை தான், எல்லாம் நானும் டைரக்ஷன் பண்ணிட்டு வந்தேன், ஸ்கிரிப்ட் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கள, அப்போ தான் உங்களுக்கு கொஸ்டின் ரைஸ் ஆகும். இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்தால் நம்ம வீட்டு விட்டே வெளியே துரத்திடுவாங்களா இந்த படத்தை? இந்த மாதிரி எடுத்தால் சொசைட்டியில் நம்ம என்ன சொல்லுவாங்க, நண்பர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, நம்மளால் அசிங்கப்பட்டுக்குவாங்க. இந்த மாதிரி திங்க் பண்ணுவோம் ஒரு மனுஷன். இல்லை நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப நல்லா தான் படம் எடுப்பேன், அந்த ஸ்கிரிப்டை மட்டும் சொல்ல வச்சுருவாங்க. இல்லைன்னா சும்மா மேலே படம் எடுத்துட்டு அந்த படம் ஃப்ளாப் ஆக்கிடுவான். ஆனால் எனக்கு அப்படி இல்லை, அந்த படத்துக்கு என்ன வேணும் அந்த எக்ஸிக்யூட் பண்ணணும், அவ்வளோ. இல்லை அந்த சப்ஜெக்ட் டச் பண்ணக்கூடாது. நான் டச் பண்ணேன், எனக்கு நிறைய காமெண்ட்ஸ் வந்தது, என்னங்க அவ்வளோ மோசமாக எடுத்துருக்கீங்க, என்னங்க அவ்வளோ இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, நிறைய நேரம் வந்தது. பட் ஐ டோன்ட் கேர். ஏன்னா அந்த சப்ஜெக்ட் தொட்டால் அதை டச் பண்ணே ஆகும், அதை டச் பண்ணால் தான் உண்மையை சொல்ல முடியும். ஸோ அதுதான் இந்த படத்தில் டச் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ட்ரெய்லர் தெரியும், சென்சார் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதுக்கு மறுபடியும் அது எவ்வளோ மோசமான கேங்கு, எவ்வளோ கொடூரமான கேங்கு அப்படிங்கிறது காமிக்காங்க. நான் சொன்னேன் சொசைட்டியில் இந்த மாதிரி எல்லாம் டோர் வச்சாங்க, கேட் வச்சாங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யாரான ஒருத்தர் சொல்லுங்கள், பாருங்கள் அந்த ரோட்டில் போவீங்க, ஒரு நாய் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், அது நாய் கடிக்குங்க அப்படின்னு. ரொம்ப அசால்ட்டாக தான் போவான். ஏன்னா நாய் தானே, ஒரு கல் எடுத்தாச்சும் ஓடிடும்ட்டு. ஆனால் அந்த நாய் ரொம்ப கொடூரமாக கடிக்கிறதோ இல்லை அவங்களுக்கு போட்டு ஏதோ வேறு மாதிரி டார்ச்சர் கொடுக்குறதோ ஒரு வீடியோ நீங்கள் காமிச்சிட்டு ஒரு நாய் இருக்குன்னு சொல்லி பாருங்க, எவ்வளோ அலர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வெறும் கதை சொன்னால் மட்டும் பார்த்தாது, அவங்க எவ்வளோ கொடூரமாக இருக்கிறாங்க அப்படின்னு காமிச்சாதான் உண்மையிலே ஒரு அண்ணனுக்கோ தங்கச்சி மேலே, ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி மேலே, ஒரு அப்பனுக்கு அம்மா மேலே இந்த மாதிரி ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும். அதுதான் இது ஒரு ட்ரை. அப்புறம் இன்னொன்று நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதே தான் அண்டர் கரண்ட்டில் எவ்வளோ ஒர்க் செய்யுது அப்படிங்கிறது நம்ம க்ரைம் செல்வராஜ் சாருக்கு எல்லாம் தெரியும், ரொம்ப டீட்டெயிலாக போயிருக்கிறாரு, அவர் சொல்லுவார். ஸோ அது ஒன்று. ஸோ இது ஒன்று கண்டென்ட்டு, இந்த மாதிரி கண்டென்ட் வந்து யாரும் டச் பண்ணதில்லை. டச் பண்ணதில்லை மீன்ஸ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, கேட்டுருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி டீப்பான கண்டென்ட் இது. நாங்கள் கர்நாடகா, எங்களுக்கு இதெல்லாம் தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியாது. உண்மை சொல்ல போனால் இந்த சப்ஜெக்டை டச் பண்ணுறதுக்கு போனால் கேஸ் சொல்லுது. இப்போ நானும் கூட உங்கள்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக நிறையா இன்சிடென்ட் சொல்லணும்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் சொன்னால் ஏன்னா நான் 2 டைம் போஸ்டர்ஸ் போட்டேன். ஃபஸ்ட்டு படம் ஷூட்டிங் முடிஞ்ச ஒரு போஸ்டர் போட்டேன், இப்போ ஒரு எல்லா போஸ்டர் போட்டுக்கிறேன். சொல்ல முடியாது, அந்த கேங் இங்கே யாராவது சுற்றிட்டு இருந்தாலும் சுற்றிட்டு இருப்பான், அவன் என்ன பேசுகிறான் என்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு. நாளைக்கு யூடியூப்லலாம் நோண்டுவாங்க, எங்கேருந்து கேஸ் போடலாம், எப்படி கேஸ் போடலாம், எப்படி இந்த படத்தை நிற்க வைக்கலாம், எப்படி ஸ்டேட் வரலாம், அதுக்கு ஒரு குரூப்பே ஒர்க் பண்ணுது. அது மட்டும் இல்லை, அது இன்னொரு குரூப் இருக்குது, நம்மளுக்கு தேடி வந்து நம்மளுக்கு சேலஞ்ச் கூட பண்ணுவாங்க. மிரட்டல், இந்த மிரட்டல் இருக்கிறது தான் சாப்டர் 2 வந்து நல்லவங்களாம் காமிச்சிட்டார். இந்த மாதிரி இந்த ரூட்ஸ் இன்னும் இருக்குது சார். ஸ்பெஷலாக அவர் சொல்ல போனால் கர்நாடகாவில் இது கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால இந்த ரூட்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிருக்கிறது சவுத் இந்தியாவில், தமிழ்நாட்டில், கேரளாவில், ஆந்திராவில் ஸ்டில் இருக்குது. ஆனால் அது வேறு ரூட்டில் போயிட்டுருக்கு, வேறு இதில் போயிட்டுருக்கு. அது நம்ம உள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவங்கள எல்லாம் அப்பப்போ எல்லாம் என்னென்ன ஆக்ஷன் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் எப்படி கட் பண்ணணும் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால இதை வச்சு கண்டென்ட் பண்ணிடுறோம். ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு, புது கண்டென்ட்டு, புது ஸ்க்ரீன் பிளே. இது சாப்டர் 1 தான். இது வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கும், ஆடியன்ஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்காக. சாப்டர் 2 வந்து அவுட் ஆஃப் அவுட் ரியலிஸ்டிக்காக இருக்கும். எல்லோரும் ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க, ஒரு நல்லதாக ஒரு விஷ் பண்ணுங்கள், ஆசீர்வாதம் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி சார். என்னோட முதல் மூவி, அதை விட தமிழில் ஒரு ஃபங்க்ஷன் நான் அட்டென்ட் பண்ணது இது முதல் தடவை. ரொம்ப சந்தோஷம். நமக்கு தெரியும் சார் இப்போ சொன்ன மாதிரி தெலுங்கு கன்னடாவில் வந்து சூப்பர் ஹிட்டான மூவி. அப்போ அந்த மூவியில் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கிடச்சிருக்கா. ஸோ டேரக்டர்கிட்ட ഞാൻ நன்றி சொல்கிறேன், அதுபோல் நம்ம க்ரூக்கிட்டே. அதை விட நான் சோனியா மாமோட ஒரு பெரிய ஃபேன் மேம். சின்ன வயசுலேயே இருந்து நிறைய மூவி பார்த்துருக்கேன். அப்போ நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை ஃப்யூச்சரில் எனக்கு அவர் கூட ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படி. ஸோ ரொம்ப சந்தோஷம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் தமிழ் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டு கிடையாது, கேரளா தான். இருந்தாலும் தமிழ் பேசணும் அப்படி ஆசையாக இருக்குது. அதனால தான் இங்கே வர்றதுக்கும் உங்களை எல்லாரையும் பார்க்குறதுக்கும் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சிருக்கா. ரொம்ப சந்தோஷம். எல்லா சக்ஸஸும் நம்ம மூவிக்கு இருக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச். சார் மிரட்டிட்டீங்க சார் உண்மையாகவே. ஏன்னா நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன்.
உலக படங்கள் எல்லாமே வந்து நிறைய பார்த்துருக்கேன். இப்போ கண்ணுக்கு முன்னாடி நடந்த மாதிரி இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல எந்த அளவு வந்து ட்ரையாக இருக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோனியா மேம் கூட கிட்டத்தட்ட ஒரு 5 படம் பண்ணியிருக்கேன் நான். பட் இந்த மாதிரி நான் தமிழ் சினிமாவில் சோனியா மேம் இப்படி பார்ப்பாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவ்வளோ வயலன்ஸ் ஆயிருது. ஏன்னா புதுப்பேட்டை, அப்புறம் சதுரங்கம், இப்போ கூட ரீசெண்டாக அவங்க படம் பண்ணிட்டு இருக்காங்க ஜட்ஜ் ரோல், அதில் அந்த படம் கூட நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த வனிதா ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க பாருங்க, சான்ஸே. ஓகே சார், நல்லா டிசைன் சார் ஆர்டிஸ்ட்க்கு. எனக்கு இந்த டீமுக்கு வந்து அறிமுகப்படுத்தின கோவிந்தராஜ் சாருக்கு உண்மையாகவே, அப்புறம் பாபு சாருக்கு வந்து என்னுடைய வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த முயற்சி வெற்றி அடையணும், ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணுறேன். நன்றி. நன்றி சார். Director with his confidence, and thanks to Vanitha being a wonderful co-star, and I think I got that confidence because of everyone being around. Like people around me make me feel very comfortable. So nalla vandirukku. I kind of like the trailer, something different. I hope you all like it too, and all the best to the team, and thank you so much. Thank you. அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் சொன்னேன். நான் ரெஃபரன்ஸ் அனுப்பல, ஏன்னா என்னால் இது திங்க் பண்ணேன். இல்லை அந்த அளவுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் அனுப்புகிற அளவுக்கு எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் 2 பேரும் தப்பு நான் சொன்னதுன்னு சொல்லிட்டு நான் சும்மா ஆகிட்டேன். ஆனால் ஒரு சின்ன பதட்டம் இருந்தது. ஏன்னா நம்ம பேசிட்டு வந்தோம், சொல்லிட்டு வந்தோம், ஸ்க்ரீன் மேலே எப்படி ஷேர் பண்ணுறோம் என்னமோ 2 பேரும் அப்படின்ட்டு. அது ஃபஸ்ட்டு ஷாட் வச்சிருப்ப கலக்கிட்டாங்க 2 பேரும். எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸு. ஒரு படத்துக்கு ஒரு புது இது கிரியேட் ஆச்சு, என்ன கலர் கிரியேட் ஆயிடுச்சு 2 பேருக்குனால. அதனால 2 பேருக்கும் நான் ஸ்பெஷலாக ரொம்ப நன்றி சொல்கிறேன் மேடம். மேடம் தேங்க்யூ வெரி மச். ஆக்சுவலி இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எனக்கு இந்த மாதிரி ஒரு க்ரௌடில் பேசுகிறதுக்கு, இந்த மாதிரி லான்ச்சிங்கில் வந்து பேசுகிறது ரொம்ப எக்ஸைட்மெண்ட். அதோட இந்த படம் வந்து நானே ரொம்ப அதாவது எதிர்பார்த்துட்ருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த சாங் பாடுறதுக்கு மிஸ்டர் மியூசிக் டைரக்டர் ஜிதின் ரோஷன் அவர் வந்து கேட்டிருந்தாங்க. கேட்கும்போது நான் சார் பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு, ரொம்ப அடித்தடியாக இருக்கும், கொஞ்சம் பிச்சிங்கில் இருக்கும்னு. ஸோ நான் ஃபஸ்ட்டு டெமோ தான் பாடினேன். பாடும்போது எனக்கே என்ன சொல்கிறது, ரத்தம் வந்திருக்கும் அப்படின்னு நான் சொன்னோம். ஸோ ரொம்ப சூப்பராக போட்டிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங் வந்து நான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் இந்த டீம் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். படம் வந்து மெகா ஹிட் கொடுக்கணும்னு உங்கள் எல்லாரையுமே நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். மியூசிக் பண்ணும்போது ரொம்ப மாஸ் சேலஞ்சாக இருந்துச்சு. அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு இன்னும் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த வெங்கட் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நாராயண் சார், சோனியா மேடம், வனிதா மேடம் எல்லாம் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். பிர்லா சார், ஆலியா, thank you so much for the prayers and support. Thank you so much. Thank you everyone. I have a flight to catch, Adada. I'll have to leave, and thank you so much for coming. Thank you. அந்த போஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் இது போல் த்ரில்லிங் படங்கள்லாம் நிறைய வரும். அதுக்கு வந்து 2 பெண்மணிகள், ஒன்று சோனியா அகர்வால், இன்னொன்று நம்முடைய திருமதி வனிதா விஜயகுமார் அவர்கள். 2 பேரும் செல்வி சாரி வந்து பெரிய வீச்சறிவாளாக அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் நின்று பார்க்கும்போது அந்த போஸ்டர் வந்து நிச்சயமாக சென்னை மாநகரத்தில் உள்ள அனைத்து சமூகத்தை சேர்ந்த மக்கள் மட்டுமல்ல, அரசியல் பெருமக்கள், திரைப்படத்துறை வட்டாரத்தில் கூட மிகப்பெரிய சிந்தித்து இந்த படத்துடைய உள்கரு என்ன, இது என்னதாக இருக்கும் என்று எல்லோருடைய மனதிலும் டிக் 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 என்ற நிலைப்பாட்டுக்குள்ள அந்த போஸ்டர். ஆனால் அண்ணன் டைகர் வெங்கட் அவர்கள் இந்த கதையை சொல்லும்போது, இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிற அவலங்களை, பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி வேண்டும், சமூகம் எந்த அளவை நோக்கி
பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை பெற்றோர்களும் குழந்தைகளோடு குடும்பத்தோடு வந்து கண்டுகளிக்கக்கூடிய ஒரு நல்ல கதாபாத்திரமாக அமையும் என்று நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால் திரைப்படத்துறையில் பல கதைகள் பல கதாபாத்திரம் எடுக்கலாம். காரணம் என்றால் சினிமா மட்டும்தான் விமர்சனத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தில் சிறந்த நல்ல ஒரு திரைப்படத்தின் டைட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்க, தண்டுப்பாளையம் என்று. நான் காலையில் கூட அண்ணன் டைகர் வெங்கட் அனுப்பிய இந்த ஸ்லைடை வந்து அந்தமான் தமிழ் சங்கத்திலும் இலங்கையினுடைய வவுனியா ஜஃப்னாவுடைய ப்ரெஸ் கிளப்பில் நிறைய இடத்துல அனுப்பியிருக்கேன். கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு இன்றைக்கி அந்த ஸ்லைடை தான் அனுப்பியிருக்கேன். தமிழ்நாடு மட்டும் இல்லை, வெளிநாடுகளும் அனுப்பியிருக்கிறேன். காரணம் என்றால் நான் நிறைய வெளிநாடுகளில் வந்து ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்ட காரணமாக நிறைய அரசியல் சம்பந்தமாக பேசும்போது இந்த படம் வந்து அதில் நான் நிறைய டிஃப்ரென்ஸான கதைகள், 2 பெண்மணிகளை மையமாக வைத்து ஒரு கதை, தமிழகத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அருமையான ஒரு தண்டுப்பாளையம் படத்தை வைத்துக்கொண்டு இது தமிழகத்தினுடைய மக்களின் இளைஞர்களின் மாணவர்களுடைய எல்லோருடைய மனதிலும் நீங்க இடம் பிடித்து 100 நாளை தாண்டி வெற்றிகரமாக ஓடக்கூடிய படமாக தண்டுப்பாளையம் அமையும் என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த டைகர் தான் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்து இந்த தண்டுப்பாளைய கும்பலால் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த சில குற்றங்களுக்கு விடை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன். கிட்டத்தட்ட 2013 2016 வரைக்கும். அப்புறம் அந்த சம்பவங்கள் வந்து 2016க்கு அப்புறம் கடைசியாக ஒரு இடத்துல நடந்தது, அங்கேயும் போனேன். எல்லா இடத்துக்குமே நான் கிட்டத்தட்ட போயிருக்கிறேன். அந்த கடைசியாக போன சம்பவத்தை எடுத்ததுக்கப்புறம் டில் கோவிட் அவங்க இந்த கேங் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததா என்றது தெரியாது. பட் இந்த தமிழ்நாட்டில் நடந்த சம்பவங்களுக்கும் இந்த தண்டுப்பாளைய கும்பலுக்கும் தொடர்பு உண்டா என்பது இன்னும் நிரூபிக்கப்படவில்லை, ஆதாரங்கள் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து அந்த டைமில் நாங்கள் வந்து செக்யூர் பண்ண போகும்போது ஆக்சுவலாக அந்த கேங்கை சேர்ந்தவங்களுக்கு ஓரளவு எங்களுக்கு தெளிவு கிடச்சி நாங்கள் போய் சேர்ந்தோம். பட் அவங்கள நம்ம கண்டுபிடிச்சி கொண்டு வர்றதுக்குள்ளே அங்கே வந்து காவேரி நீர் பிரச்சனைனால 2016 ரொம்ப பெரிய இஷ்யூ ஒன்று கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்ததுனால நம்ம வந்து போலீஸ் ஃபோர்ஸ்னால அங்கே போக முடியல. அதாவது எங்கள் ஸ்பெஷல் டீம் தனி அலுவலாக இருந்தோம், அந்த டீமில் இருக்கும்போது அது போக முடியல, அதனால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ we can't associate the crimes which took place in தமிழ்நாடு with தண்டுப்பாளைய கேங். பட் இருக்கலான்றது ஸ்ட்ராங் சந்தேகம் இருக்குது, நிறைய ஆதாரங்கள் இருக்குது. கூடிய விரைவில் தமிழ்நாடு போலீஸ் அவங்க வந்து இந்த கொலைகளுக்கு வந்து தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக கைது செய்யும் என்ற நம்பிக்கையுடன் இந்த படம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலாம் அப்படின்ற சந்தேக கண்ணோட்டத்தோட ஸ்ட்ரேஞ்சர்ஸை வந்து பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சாங்கன்னா அது போலீஸ்க்கும் காவல்துறைக்கும் நல்ல பேர் உதவியாக இருக்கும், பொதுமக்களுக்கும் உதவியாக இருக்கும். இந்த படம் அதில் வந்து வெற்றி பெறும் என்பது சந்தேகமில்லை. அதுக்கு நான் இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். எனக்கு நிறைய பேர் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நாமக்கல் கவிஞர் மாளிகையில் போய் பார்க்க போகும்போது அவர் சொன்னார், நீங்கள் அந்த வீடியோ போட்டிருந்தீங்க, அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அவர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த விண்டோ டோரெல்லாம் வந்து பூட்டிருக்கா பூட்டலையான்னு தெரியாது, அப்படியே விட்டு படுக்க போயிடுவார். அதுக்கப்புறம் நான் ரெகுலராக போய் செக் பண்ணிட்டு போய் படுக்க போகிறேன்னாரு இந்த வீடியோ பார்த்த பிறகு. எனக்கு அது சொல்லும்போது தான் அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு என்னோட நெருங்கிய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய பேர், ஒய்ஃப் சைடில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து ஹொஸ்கோட்டில் இருக்காங்க, அந்த பெங்களூர், அது சவுத் பெங்களூரில். ஸோ அங்கே இந்த தண்டுப்பாளையன்றது ஒரு இடம் ஹொஸ்கோட் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கேள்விப்பட்டு நான் அங்கே போய் தேடிலாம் பார்த்தேன். அஸ் அ ஜேர்னலிஸ்டாக உள்ள போய் பார்க்கலாம். ஏன்னா நான் முழுக்கவே 30 வருஷமாகவே க்ரைம் ரிப்போர்ட்டராக இருக்கிறதுனால அங்கே என்ன நடக்குது, உண்மையாக யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்க போகலாம் அப்படின்னு அங்கே போய் பார்க்க போயிருந்தேன். அப்படி யாரும் இல்லை. அதேமாதிரி இவங்க சார் சொன்ன மாதிரி வெங்கட் சாரும் இல்லை கேடி நாயக் சார் இவங்க எல்லாருக்குமே வந்து அங்கே ஏற்கனவே நடந்த நிறைய விஷயங்கள், அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் இப்போ எனக்கு முன்னாடி பேசின ரிட்டையர்டு எஸ்பி பழனிக்குமார் சார் சொன்ன மாதிரி அவங்க வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டாங்களா ஈடுபடலையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோட ஒரு சில விஷயங்கள்
ரொம்ப கட் ஃபீலிங் சொல்லுவாங்கள்ல, போலீஸில் நார்மலாக சொல்கிற ஒரு கட் ஃபீலிங் மாதிரி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்க இங்கே நடந்த நிறைய இன்சிடெண்ட்டில் அவங்களோட ஹேண்டி ஒர்க் இருக்குன்றது தெளிவாக தெரியும். பட் ஆனால் கண்டுபிடிக்கல. இதில் நிறைய கேஸில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சில வழக்குகளில் வேறு சில அக்யூஸ்லாம் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போய் இப்பயும் ஜெயிலுக்குள்ளே இருக்கவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் இதில் இந்த மாதிரி எல்லாம் சம்பவங்கள்னால அது ஒரு மாதிரி ஒரு ரொம்ப டைல்யூட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க வெங்கட் சார் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, இங்கேயே கூட யாராவது வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, ஏதாவது நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு. அது உண்மைதான். ஏன் அப்படின்னா, அங்கே ஏற்கனவே வந்த, அதாவது பார்த்தீங்கன்னா சலபதின்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே கர்நாடகாவில் பெங்களூரில், அவங்க வந்து இந்த வழக்கை க்ளோஸாக மானிட்டர் பண்ணி அவங்க தான் அந்த கேஸை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுது. அதில் வந்து அவங்களுக்கு ஒரு டிப் ஆஃப் கிடைக்குது. டிப் ஆஃபில் பேஸ் பண்ணி அப்படி போய் பிடிச்சி அதில் சம்மந்தப்பட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 10-12 பேர் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாங்க, இப்பயும் இருக்கிறாங்க. அதுதான் நீங்கள் கூட பார்த்தீங்க, நம்ம ட்ரெய்லர் கூட காட்டியிருந்தாங்க. அங்கே பின்னாடி அந்த, அதாவது அவங்க இருக்கக்கூடிய அந்த பெல்காம் ஜெயிலில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு உள்ள யாரும் போக முடியாது, அவளை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாது. அங்கே ஒரு ரிப்போர்ட்டர் போய் அவங்கள மீட் பண்ணுற மாதிரியெல்லாம் ஒரு சில சீன்ஸ்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அங்கே இருக்கும்போதே சலபதி சாருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு இன்னும் த்ரெட் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஈவன் இப்போது எனக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு சிலர்லாம் போய் பெங்களூர் போகும்போது அவங்கள சந்திக்க, சும்மா ஒரு கர்டசிக்காக சந்திக்க போனாலும் அவர் ஃபோன் பண்ணிங்கன்னா, நீங்கள் நேராக அந்த காஃபி டே பக்கத்தில் போய் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றது. திரும்பி அங்கே போன பிறகு நீங்கள் அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி வந்து அங்கே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கடைசியாக தான் மீட் பண்ணுறாரு. அந்தளவுக்கு, அதாவது என்ன அப்படின்னா, இந்த தண்டுபாளையா இந்த கேங் வந்து அவ்வளோ சாதாரண கேங் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா, அதோட சீரியஸ்னஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக தண்டுபாளையா கேங்கை பற்றி சொல்லாமல், ஏன்னா படத்தை பற்றின நிறைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி ஆகிட்டோம். அதனால் இன்னொரு அக்யூஸ்ட் அங்கே இதே தர்மபுரி பக்கம் சார் சொன்ன மாதிரி அங்கே அதனோட பெல்ட்டே முழுக்க தர்மபுரி ஹொசூர் சைடில் பண்ணிக்கிட்டு இருந்த சைக்கோ ஜெய்சங்கர்னு ஒருத்தர் தான். அவன் என்ன பண்ணுவான்னா, யாரையாவது ஒருத்தரை கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுவான். குறிப்பாக இனிஷியல் டேஸில் அவன் வந்து ஒரு லாரி டிரைவராக இருந்தான். சும்மா கூட க்ளீனாக போயிட்டு இருந்தான். டிரைவர் ஆனால் ஒரு ஜோல்னா பை மாதிரி வச்சுட்டு போயிட்டே இருப்பான். அங்கே போகிற வழியில் மேக்ஸிமம் அவனோட டார்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு செக்ஸ் ஒர்க்கராக இருப்பாங்க, இல்லைனா வேறு யாராவது ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ஸாக இருப்பாங்க. அப்படி இவங்களை கூப்பிட்டு போயிட்டு கழுத்தை வெட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்கள செக்ஷுவல் அபியூஸ் பண்ணுவான். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமானவன். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இதை விட மோசமான சில விஷயங்கள்லாம் கூட இந்த தண்டுபாளைய கேங்கில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட சீரியஸ்னஸ் வந்து உண்மையாகவே அதில் பாதிக்கப்பட்டவங்க தான். ஈவன் பார்த்தீங்கன்னா, தீரன் அதிகாரம் 1 அந்த படம் வரும்போது இந்த சுதர்சனம் எம்எல்ஏ வந்து அந்த கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ அவங்கள அட்டாக் பண்ண பிறகு தான் அந்த கேஸ் ரொம்ப சீரியஸ் ஆகி போய் அதுக்கப்புறமா ஜெயலலிதா வந்து அந்த டைமில் ஜாங்கிர் சாரை அப்பாயிண்ட் பண்ணி அப்போ அந்த கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண சொன்னாங்க. அப்போது அந்த சம்பவம் நடக்கும்போது நான் மாலை மலரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நேராக அங்கே ஸ்பாட்டுக்கு போகிறோம். அங்கே போய் பார்க்கும்போது அந்த ஏரியா, அதாவது அந்த வீடே பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்தமாக ஊற்றி இருந்தது. ஸோ அந்தளவுக்கு ஒரு கொடூரமாக கொலை பண்ணக்கூடிய ஒரு கேங்கை தேடி, யாருன்னே தெரியாமல் தேடி போய் கடைசியாக ஒரு 3 என்கவுண்டரோட அங்கே நின்று போச்சு. ஸோ இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த தண்டுபாளையா படத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தேவர் மகன் படத்தோட ஒரு தொடர்ச்சி நீட்சி தான் வந்து மாமன்னன் அப்படின்னு சொல்லி மாரி செல்வராஜ் சார் பேசியிருந்தார். அது மாதிரி இவருக்கு ஏற்கனவே வந்து இந்த ஒரு தண்டுபாளையம் அந்த படத்தோட 1 அப்புறம் தெலுங்கு வெர்ஷன் கன்னடா வெர்ஷன் மாற்றி எடுத்து அவர் வெங்கட் சாருக்கும் ஒரு மாதிரி ஒரு பயங்கர ஒரு ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட இம்பேக்ட் தான் இப்போது தமிழில் அப்படியே கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து அந்த ரெப்ளிகேட் பண்ணி கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாரு. பட் அதோட அவங்ககிட்ட சார்ட்டு பேசும்போது நிறைய இதை பற்றின விஷயங்கள்லாம் கேட்கும்போது கண்டிப்பாக இது அப்படி பார்ட் 1ஓட நிற்காது. கண்டிப்பாக பார்ட் 2வும் வரும்போது இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். இந்த படத்தில் நடிச்சிருக்க 2 பேரும் மிரட்டின வனிதா அக்காவுக்கும் அவங்க சோனியா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே இருந்த மற்ற க்ரூ மெம்பர்ஸு, எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணவங்க, சிஜி ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சுருட்டு குடித்து சுருட்டி அடித்த சோனியா அவர்களுக்கும்
மருட்டும் வெருட்டும் பார்வையிலே விழியிலே வெடிகுண்டை போடக்கூடிய ஒரு வேங்கையாக இருக்கும் செல்வி அவர்களுக்கும் செல்வியை கருணாநிதி வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி. ஒளிப்பதிவாளர் பேர் பாருங்கள், இளங்கோ. ஏன் இந்த அறிஞர் பெருமக்கள், இந்த வெற்றியாளர்கள் இங்கே இருக்கிறார்கள் தெரியுமா? விஜய் முரளி ஏதோ குறிப்பு கூட எழுதுகிறார். பாராட்டுவது, அந்த இளங்கோ ஒளிப்பதிவாளர் பாராட்ட வேண்டும். அதை போலியாக பாராட்டினால் நக்கலாக, நகைச்சுவையாக, கேலியாக, கிண்டலாக, அங்கதமாக ஆகிப்போடும். உண்மையிலே இந்த படத்தை எடுத்திருக்கிற இவர் ஒரு பெரிய ஒரு தைரியசாலி. இங்க பாருங்க, காவல்துறை, கலைத்துறை, எல்லா துறை, உளவுத்துறை, நான் ஒரு கல்வித்துறை, கவிதைத்துறை, ஆனால் உலகத்திலே சிறந்த துறை, ஆண்டியை ஒரு நிமிடத்தில் அரசராக்கும் ஒரே துறை வெற்றி துறை, வெல்லும் துறை, அதுதான் வெள்ளித்திரை. நேற்றுக்கு ஆண்டியா இருப்பான், இன்னைக்கு அரசனாயிருவான். பெத்தவளை விட்டு, பெண்டாட்சியை விட்டு, கட்டியவளை விட்டு, குழந்தைகளை எல்லாம் விட்டு இங்கே சுத்தி திரிகிறார்கள் என்றால் சும்மாவில்லை. ஒரே நாள் ராஜா கூஜா ஆவான், கூஜா ராஜா ஆவான். அதுதான் சினிமாவுடைய மேஜிக். இங்க மட்டும்தாங்க சமதர்மமே இருக்கு, சமத்துவம் இருக்கு. புனிதமான துறை என்ன எதுன்னு கேட்டா அது திரைத்துறை தான். தகுதி இருந்தா அவனை யாரும் ஜெயிக்க முடியாது, தகுதி இல்லைன்னா அவன் ஜெயிச்சாலும் ஜெயிக்க முடியாது. என்ன அருமையான மனிதர்கள். புகழ்வது, பாராட்டுவது ஒரு மனிதனை ஊக்கப்படுத்தும். சில பேர் என்னதான் கொடுத்தாலும் பாராட்டவே மாட்டான். என்ன இருக்கும், அவெல்லாம் இருந்து வேஸ்ட். பேஸ்புக்ல லைக் போட்டா உலக சொத்தே கொடுத்துறாப்ல நிறைய பேர் இருக்கான். அவெல்லாம் எதுக்கு பிறந்திருக்கிறான்? மதங்கள் காட்ட பல குறியீடு, எல்லா மனிதனும் விலங்கின் வெளிப்பாடு. தாய் வீடு அடுத்து சுடுகாடு, இது தட்டி நடப்பது பெரும்பாடு. எவ்வளவு கஷ்டம். அதனாலதான் அவரே பாட்டு எழுதிட்டார். நீங்களே பாட்டு எழுதிக்கலானே? ஒரே ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார், அது நல்ல விஷயம். இப்ப அந்த காவல்துறை அதிகாரி சொன்னார், ஐயா ரோஸ் கலர் அட்டை, ஐயா பேரு பழனிக்குமார். அவர் வந்து நிற்கும் போதே ஒரு வீரபாண்டை கட்டபொம்மா இருந்துச்சு. என்னமோ பயமா இருந்துச்சு எனக்கு. அப்படி வந்த அவர்லாம் ஓய்வு பெற்றேன்னு சொன்னா நம்புவாங்களா? நான்லாம் ஓய்வு பெற்ற நம்பலாம், அந்த சொல்லலாம், நம்பலாம். ஐயா அவர்கள் வந்து சொன்னாங்க, அந்த இளங்கோவை அவர் போன்ற எல்லாமே இங்கே வாழ்த்துக்கிறார்கள். இளங்கோ அந்த ஒளிப்பதிவாளர் எனக்கு வேண்டியவர், நண்பர், இசையமைப்பாளர் நாளை முதல் வேண்டியவர். ஏன்னா பாட்டு கொடுப்பார். ஏன்னா அழகி படத்துல 25,000 பேருக்கு மேல கலந்துகிட்ட போட்டியில நானும் முதல் பரிசு வாங்கினேன். ரொம்ப வருஷமா விஜய் முல்லையா எனக்கு பாட்டு தரேன்னு சொல்றார். புகழ்றான் கண்ணகி அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல, மாசு இல்லாத பொண்ணே. அவன் சொல்றான், உலகத்தில் அப்படி கவிதை கிடையாதுங்க, யூ ஆர் எ மியூசிக் வித்தவுட் இன்ஸ்ட்ருமெண்ட்ங்கிறான். மாசு இல்லா பொண்ணே, வலம்புரி முத்தே, காசர் விரைய கரும்பே தேனே, அரும்பரல் பாவாய். ஃபர்ஸ்ட் நைட்ல அந்த பொண்ணு 12 வயசு உட்காந்துருக்கும், 16 வயசு. மாசு இல்லாத பொண்ணுங்கிறா. வலம்புரி முத்தே, காசர் விரைய கரும்பே தேனே, அரும்பரல் பாவாய், ஆறுயிர் மருந்தே, பெரும்பிடி வணிகர், பெரும்பட மகளே, மலையிடை பிறவா, மணியை என்கோ, அலையிடை பிறவா, அமிழ்தை என்கோ, யாழிடை பிறவா, யாழிடை பிறவா, இசையை என்கோங்கிறா. அந்த பொண்ணு தூங்கிச்சு. ஃபர்ஸ்ட் நைட்ல போயிட்டு இவ்வளவு கவிதை பண்ணா. உண்மையிலே இந்த அண்ணன் விஜயமுரளி அவர்கள் சொன்னார், அற்புதமான சகோதரர். அவர் பிஆர்ஓல டைகர் வெங்கட், இவர் இயக்குனர் டைகர் வெங்கட், அந்த டைகர். அவர் சொன்னார், கதையை சொல்லிட்டார் போன்ல. ஒரு சுவை இருந்தா அது திகட்டிடும். இதை நம்முடைய உலகத்திலே மிகப்பெரிய அறிஞன், மிகப்பெரிய கவிஞன், மிகப்பெரிய தத்துவ ஞானி தொல்காப்பியர் சொல்றார், எல்லா சுவையும் இருந்தால் தான் ரசிச்சு சாப்பிட முடியும், கேட்க முடியும், பார்க்க முடியும். அவைய சொல்றா, இன்பத்து வெறுத்தல், துன்பத்து புலம்பல், எதிர்மது பெறுதல், ஏதமாதல், பசியடங்கல், மசலை பாய்தல், உண்டிகள் குறைதல், உடம்பு நடிசுகள், கண்பையில் வருத்தல், கனவோடு மயங்கள், அப்படி சொல்லிக்கிட்டே போறோம். அத்தனை சுவையை சொல்லிட்டு போறோம். அவ்வளவு அத்தனை சுவையும் இருக்கக்கூடிய ஒரு ஓவியம், ஆலயம், தண்டு பாளையம். 8 சுவையை சொல்றான். யாரோ ஒருத்தர் விசில் அடிச்சிருக்காரு, வீட்டுல வந்து பாக்குறாங்க அவங்கள. 8
சுவை, நகையே அழுகை, இதை விட உலக மொழிகளே கிடையாது. இந்த மாதிரி ஒரு தத்துவ ஞானி எல்லாம் மதிக்கிறாங்க. நம்மள தமிழ்ல வேணா பேர் வைக்கிறானா? உன் பேர் என்னமான்னு கேட்டா ரோசிங்க, உங்க அம்மா பேர் லூசிங்குது. நிறைய பேர் மோகத்துல கிடக்கிறான். விக்னேஷ் விச்சுக்கிட்டே இருப்பான் போடு, முகேஷ் முச்சுக்கிட்டே இருப்பான் போடு. கண்ணன், அமுதன், நிலா, நந்தினி, எவ்வளவு அழகான பேர். தொல்காப்பியர் சொல்றார், அந்த சுவை உள்ளது இந்த படம். நகையே அழுகை இளிவரல் மறுக்கை சிரிப்பு, அழுகை நகைய அழுகை இளிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என அப்பால் எட்டு மெய்ப்பார் என்றார். இந்த படத்தில் ஒரே ஒரு சிறப்பு, அரை நிமிடத்தில் முடிக்கிறேன். திரு சினிமால சாதாரண கிடையாது. இதெல்லாம் சில பேர் ஓரமாக வந்து நிப்பா சீக்கிரம் முடிங்கிறது, சில பேர் கொட்டாய் விடப்பட. நன்றி, வணக்கம். அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த படத்தின் தயாரிப்பாளர் உள்ள கண்டிப்பாக தயாரிப்பாளர் இல்லாமல் தயாரிப்பாளர் சங்கத்தின் வந்துட்டு இணை செயலாளர் சண்டைக்கு வர்றாரு. தயாரிப்பாளர் இல்லாமல் இல்லை, தயாரிப்பாளர் தான் அப்பா. அதனால வந்து தயாரிப்பாளர் இல்லாமல் ஒரு இயக்குனர் இல்லை, எழுத்தாளர் இல்லை, யாரும் எந்த டெக்னீஷியனும் கிடையாது. அதுக்கு நான் தலை வணங்குறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே வந்து எல்லாரையும் வந்து அப்படி கை தூக்கி, தயாரிப்பாளரையும் சரி இயக்குனரையும் சரி அத்தனை நடிகர்கள் அத்தனை பேரையுமே தூக்கி அப்படி கொண்டு போய் அப்படி வெளிச்சம் போட்டு காட்டி மக்கள் மத்தியில் கொண்டு போய் நிறுத்துறது ஊடகம், பத்திரிகை, நம்ம மீடியா மக்கள். அவங்களுக்கு நம்ம தலை வாங்கணும் ஃபஸ்ட்டு. அதனால் அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஸோ இந்த படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளர் டைகர் வெங்கட், அவரை பற்றி நான் கன்னடத்தில் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் கன்னடத்தில் சீரியல் பண்ணியிருக்கேன், கன்னடத்தில் படம் பண்ணியிருக்கேன். ஸோ கன்னட படம் பண்ணும்போது கூட அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா தண்டுபாளையம்னாவே அங்கே ஃபேமஸ்ஸு. சின்ன உதாரணம் சொல்லணும்னா தண்டுபாளையம் அப்படின்னாவே வந்து ஒரு ஒரு பயமான ஒரு விஷயம். மரண பயம் போட்டார் பாருங்க, மேலே போட்டிருக்காரா? மரண மாஸ், கரெக்டாக மரண மாஸ் போட்டிருக்காரு. அந்த மாதிரி இந்த மரண மாஸ், அந்த பயம் வந்து டைகர் வெங்கட் சாருக்கு அது ஒரு பெரிய பிரபலமான பேர். ஸோ அந்த தண்டுபாளையத்துடைய முதல் வெர்ஷன், செகண்ட் வெர்ஷன் எல்லாமே ஒரு பயமுறுத்தின மாதிரி மிகப்பெரிய வெற்றி, அனைத்து லாங்குவேஜில் வெற்றியாச்சு. ஸோ இன்றைக்கி இந்த வெர்ஷன் வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு இங்கே வந்து நம்ம தண்டுபாளையம் சார், தண்டுபாளையம் இல்லை, அதனால் இப்போ தண்டுபாளையம் இப்போ வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்காரு. ஸோ இந்த தண்டுபாளையத்தில் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பூவை புயலாக்கியிருக்காரு. நாங்கள்லாம் ஒரு பூவாக நினச்சிட்டு இருக்கோம். சோனியா அகர்வால் மேடம் அவங்க கேரக்டரில் பூ மாற்றினாங்க தமிழ்நாட்டுக்கு. அந்த பூவை வந்து அப்படியே புயலாக்கிட்டாரு. பரவாயில்ல, போனாலும் பரவாயில்ல, செய்தி போகும்ல. யூடியூப்பில் போட்டிங்கன்னா எனக்கே பார்த்தல ஏதாவது கால்ஷீட் வாங்கும்போது உதவும்ல. அதனால் அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் இப்போ நம்ம இவரு கூட சார் சொல்லும்போது சொன்னார், திடீர்னு திருமதின்ட்டாங்க சார். அவங்க டக்குன்னு வந்துட்டு வனிதா விஜயகுமார் மேடம் வந்துட்டு கொஞ்சம் டக்குன்னு இன்னும் செல்வின்னு சொல்லுங்கன்னாங்க. அந்த கதை கெத்து, அதான் விஜயகுமார் மேடம் கெத்து. அந்த கெத்து அது அத்தனை பேர் இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலையே கிடையாது. நம்ம தான் எங்கள் ஹீரோ, நம்ம தான் எங்கள் லேடி சூப்பர் ஸ்டார். அந்த கெத்து இல்லை நீங்கள் எல்லாருமே பட்டம் அவங்களுக்கு தேடிக்கணும், மற்றவங்க கொடுக்குறது தானே, அதனால கொடுக்குற வச்சுக்கலாம் நீங்கள். அதனால் இந்த கெத்து தான் அவங்கள வந்து ஒரு குடும்ப பெண்கள் கூட பார்த்தீங்கன்னா, நான் சில எங்கள் பக்கத்து வீட்டில் கூட நான் கேட்டேன், ஒரு நாள் வந்துட்டு இவங்க இந்த ஒரு ப்ரோக்ராமில் வந்து பண்ணும்போது ரொம்ப போல்டாக பேசி பயங்கரமாக வந்துட்டு இது பண்ணுவாங்க. இந்த அம்மாவை பற்றி ஒரு கெத்தாக பேசி ஒரு பாப்பா. அதனால் அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம நிச்சயமாக செல்வின்னு சொல்கிறதுலே நம்ம பெருமை தான் அது. அதனால் செல்வி வனிதா விஜயகுமார் அவர்களே. அடுத்ததாக தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் சவுந்தரபாண்டி அவர்களே, திரைப்பட பிஆர்ஓ சங்கத்தின் தலைவரும் தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினரும் அன்பு பெரியவர் கவனிக்கல, தமிழ்நாடு பிஆர்ஓ சங்கத்தின் தலைவர் அன்புக்குரிய பெரியவர் விஜயமுரளி அவர்களே. ஏன்னா எனக்கு ஒரு உதாரணம் சொல்லி ஆகணும், காமெடியாக என்ன பரவாயில்ல, தப்ப சொல்லி ஆகணும். அப்படியே சாலில் கொடுத்துட்டே வர்றாரு வெங்கட் பிஆர்ஓ ப்ரொடியூசர் கொடுக்குறாரு. நாங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறோம். இவர் சொல்கிறார், மங்கைக்கு தான் மங்கைகள் சாலில் கொடுப்பார் பாருங்க அப்படின்னாரு. நான் அப்படியே சரி நம்மளும் சரி ஒரு யோகம் வருது போல இருக்குது, டக்குன்னு வனிதா விஜயகுமார் மாட்டுக்கு நம்ம தான் போடணும் அப்படின்னு அப்படியே மைண்டில் அப்படியே ஓடிட்டு இருக்கு எனக்கு.
அடுத்து பார்த்தா அங்கே வந்து அந்த உங்கள் கதாநாயகி மேடம் அங்கே இருக்காங்களே அந்த மேடத்துக்கு வந்து பார்த்தா டக்குன்னு விஜயகுமார் இவர் நம்ம விஜயமுரளி சால்வ் பண்ணிப்பார் உடனே விக்கெட் வீல் போச்சு இன்னொன்று டக்குன்னு அந்த அம்மா வந்து காலில் விழுந்தாங்க பாருங்க, சந்தோஷப்பட்டேன். ஆஹா, நம்மளை இன்னும் இளம் இயக்குனர் தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதனால் அந்த மேடம் வந்துட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க பாருங்க, தப்பு சண்டை அப்பா பெரியவர் காலில் வந்துட்டாங்க, சந்தோஷம். நாம இன்னும் இல்லை சேர்த்தா. அதனால் வந்துட்டு அவருக்கு வாழ்த்துக்கள். ரெண்டாவது வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு படம். இது வந்து ஒரு விழிப்புணர்வு படம் தான் நிச்சயமாக வந்துட்டு. அதாவது நாளைக்கு இது மாதிரி நடக்கும், உஷாராயிருங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கரு கதை எல்லாமே, சீன்ஸ் எல்லாமே. என்ன ஒரு கொஞ்சம் ஒரு ஆக்ரோஷமாக எடுத்துருப்பாரு டைகர் வெங்கட் சார். ஸோ அது வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் நிச்சயமாக வந்து ஒரு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற படமாக தான் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து சார் சொல்லும்போது, பழனிக்குமார் எஸ்பி சார் சொல்லும்போது கூட சொன்னார், இது வந்து தண்டுபாளையம் இப்படி ஒரு கேங் இருக்கா இல்லையான்றது கூட அது சஸ்பென்ஸாக தான் இருக்கும். ஆனால் அப்படிலாம் அந்த மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் கூட தமிழ்நாடு போலீஸ் கூட ஃபோர்ஸ் போனோம் அதனால் வந்துட்டு அப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு மறைமுகமாக சொன்னார். ஆனால் அப்படி இருக்கிற கேங்குக்கிட்ட நம்ம உஷாராக இருக்கணுங்கிறது இவர் ஒரு திரை வடிவத்தில் சொன்னால் தான் ஜனங்கக்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம டைரக்டர் எடுத்துருக்காரு. அவருக்கு வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். அதே மாதிரி கிரைம் செல்வராஜ் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது எப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டைரக்டர் எழுத்தாளர்கள்லாம் அவருடைய இதை பார்க்குறாங்க, யூடியூப்பில் அவருடைய பேச்சை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னென்னா நிறைய இந்த கிரைம் விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் சீன் பிடிச்சிக்கலாம் நிறைய. ஸோ அதனால் அவர் இந்த சொன்னார் மாதிரி வனிதா மேடத்தை அக்கா அப்படின்னாரு. அந்த அம்மா அப்படியே ஒரு முறை முறைச்சாங்க டக்குன்னு. முறைக்கலையா, சரி ஓகே. அதனால் வந்துட்டு அவர் வந்து அந்த மாதிரி ஒரு சமாச்சாரத்தை ஒரு டைரக்டர் ஒரு கதாசிரியர் கூட வந்துட்டு அவர் அழகாக சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கிரைம் விஷயத்தை வந்து அவ்வளோ அழகாக அப்படியே வந்து சொல்லிகிட்டே இருப்பான், நம்ம கேட்டுட்டு அதில் சீன் பிடிச்சிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி கிரைம் செல்வராஜ் சார் வந்திருக்காரு, அவருக்குலாம் நன்றிட்டார். அதுக்கடுத்தது வந்து இப்போ தமிழ்நாடு அரசு ஏலகிரி மலையாக இருந்தாலும் சரி, ஏற்காடாக இருந்தாலும் சரி, ஊட்டியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்ஸ் கம்மி. 10,000 ரூபாய் உங்களுக்கு லொக்கேஷன் எடுக்கிறீங்க, அதே லொக்கேஷன் வெளியே போய் எடுத்தால் என்ன ஆகுது? 50,000 1,00,000 ரூபா கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும். இந்த பணம் எங்கே போய் வருது? இந்த பணம் நமக்கு தான் திரும்ப வருது. எப்படி வருது? நீங்கள் தயாரிப்பாளர்கள் நீங்கள் கொடுக்குற இந்த இடத்துக்கு அரசாங்கத்துக்கு படப்பிடிப்பு கொடுக்குற அந்த கட்டணம் வந்து 50% வந்து திரைப்பட நலவாரியத்தின் மூலமாக எங்களுக்கு திரைப்பட நலவாரியத்துக்கு கவர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இது அவங்க பணம், துறையினர் பணம். இந்த பணத்தில் அரசு வந்து 50% எடுத்துக்கிட்டு மீதம் வந்து அந்த நலவாரியத்துக்கு கொடுத்துட்றாங்க. அந்த நலவாரியத்தில் 50% பணத்தை தான் எல்லா கிராஃப்ட்டும் கொடுக்குறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற திரைத்துறையில் இருக்கிற இயக்குனர்லேருந்து கேமராமேன்லேருந்து எல்லா டெக்னீஷியன் ஒர்க்கர்ஸ் அண்ட் நடிகர்லேருந்து தயாரிப்பாளர், டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிக்யூட்டர், கடைசியாக போஸ்ட் ஓட்டரில் இருக்கிற அத்தனை பேருக்குமே இந்த நலவாரியத்தில் போய் சென்றடையுது அந்த பணம். அதனால் வந்துட்டு நான் வந்து என்னுடைய கோரிக்கையாகவே வைக்கிறேன், எல்லாரும் வந்து இந்த படப்பிடிப்பு வந்து அரசாங்க இடத்துல நடத்துனீங்கன்னா அந்த பணம் அரசுக்கும் போகும், 50% நமக்கு வந்து அது வெல்ஃபராக வந்து நலவாரி மூலமாக நம்ம எல்லாருக்கும் திரும்ப கிடைக்குது. அதனால் வந்துட்டு இந்த நேரத்தில் அதையும் நான் பதிவாக இதை செய்து இந்த படம் தண்டுபாளையம் பெரும் வெற்றி அடையும். அதுக்கு சின்ன உதாரணம், நேற்று நைட்டு வந்து எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்னென்ன நாளைக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் போகிறீங்களான்னாரு. ஆமாம், என்ன தண்டுபாளையம்னு. அது வந்துட்டு நான் கூட பேசிக்கிட்டு இருக்கேன் ஏரியாவுக்குன்னாரு. பேசினாரான்னு தெரியாது, நான் வேணா நம்பர் தரேன். அதாவது என்னென்னா, ஒரு படம் எடுத்துட்டு யாருமே வியாபாரத்தை கேட்குறதே இல்லை. உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும், மீடியாக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம திரையுலகம் தெரியும். படத்தை எடுத்துட்டு விற்க முடியாமல் கஷ்டப்படுற இந்த சூழ்நிலையில் அது ஒரு டாப் விடுங்க, 10 படம் டாப் இருக்கிற ஹீரோஸ் விடுங்க, அதுக்கப்புறம் இருக்கிற எந்த படமே பிஸ்னஸ் கிடையாது. அவங்கவுங்க இண்டிவிஜுவல் திறமையில் வைக்கிறாங்க, போராட்டம் தான் எல்லாம் வாழ்க்கை. ஆனால் இந்த படம் வந்து பாருங்கள், ஒரு ரிலீஸ்க்கு இன்னும் வரல, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து ஒரு கேட்கறதுக்கு வந்து ஒருத்தர் ஆசைப்படுறாரு, ஏதோ வாங்கிறதுக்கு ஆசைப்படுறாரு. என்னென்னா அவர் ஒரு நம்பிக்கை, இது வந்தால் வந்து இந்த படம் வெளியே வந்துடும் நமக்கு அப்படிங்கிற ஒரு லெவலில் அவர் கேட்குறாருன்னா இந்த படம் அந்த சூழ்நிலை இருக்குது. அதனால் இப்படி ஒரு நல்ல படத்தையும் வியாபாரத்துக்கு உண்டான அந்த படத்தையும் கொடுத்துருக்கிற தயாரிப்பாளர் இயக்குனர் டைகர் வெங்கட் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சித்தூர் இல்ல, ஆந்திரால, தெலுங்கானா இல்ல, தப்பிஸ் அடிக்க கூடாது. உன்னை தேடி வந்து சரிச்சிட வேண்டாம். வாடா. இன்னைக்கு போஸ்டர் பார்த்தேங்க.
அந்த போஸ்டர் பார்க்கும்போது உண்மையாக அட்ராக்ஷனாக இருந்தது. அருண் சொன்ன மாதிரி நிச்சயமாக நானும் பார்க்கவும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நிச்சயமாக வியாபாரம் படம் வெற்றி பெறும். படம் வெற்றி பெற வாழ்த்துறேங்க. நன்றிங்க. சரி, நம்ம ஒரு மனசு வருத்தப்படக்கூடாது. அப்படி வருத்தப்பட்டால் ஒரு 2 நாள் கம்மியாக ஓடும், 100 நாள் வர்ற படம். அதுக்காக வேண்டியதாக அது. மேடையில் அமர்ந்துள்ள திரையுலக பிரம்மாக்களுக்கு முதல் வணக்கம். அடுத்ததாக பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, வியாபார தொடர்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஏன்னா இன்னைக்கு இந்த தண்டுபாளையம் படத்தோட டைரக்டர் வெங்கட் ஏற்கனவே நான் நம்ம விஜி ஏவி இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். தண்டுபாளையம் படத்தோட முதல் பார்ட் நம்ம தேனாண்டால் ஃபிலிம்ஸ் தான் வாங்கி ரிலீஸ் பண்ணாங்க தமிழ்நாட்டில். மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த படத்துக்கு நானும் சத்யாவும் தான் பிஆர்ஓ இருந்தோம். அடுத்து 2வது படத்துக்கு வாழ்த்தி பேச வந்தேன். 3வது படத்துக்கு வாழ்த்தி பேச வந்தேன். இப்போ இந்த 5வது பார்ட்டுன்னு நினைக்கிறேன். அதான் இது தொடர்ந்து தண்டுபாளையத்துக்கு எனக்கு ஏதோ தொடர்பு இருக்குது. நீங்கள் ராபரியில் தொடர்பு இருக்குன்னு நினச்சிடாதீங்க. ஸோ அந்த வாழ்த்தி பேசுகிறது தொடர்பு இருக்குது. அதனால் அது ஒரு ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த விதி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. யாராக இருந்தாலும் நமக்கு என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும். இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த நடக்கலைன்னா அது நடக்காது. ஆனால் அது நடக்காது நம்மளோட பிஹேவியரை பொறுத்து இருக்குது. இப்போ காவல்துறை அதிகாரி பேசிட்டு போன மாதிரி இந்த படமும் அது மாதிரி தான் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுற படங்கள் தான் இது. வயலன்ஸ் அதிகமாக இருக்குங்கிறதுக்காண்டி நம்ம பார்க்காம இருக்கக்கூடாது. நாம் என்னென்னலாம் தப்பு பண்ணுறோங்கிறது இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு வெளியூருக்கு போகிறோம்னா ஒரு வீட்டை பூட்டுக்கு மேலே போட்டு நல்லா பூட்டி இழுத்து பார்த்துட்டு ஜன்னலெல்லாம் அடைச்சிட்டு போயிட்டு பார்த்து திருட்டு போயிருந்தோன்னா அது பேர் விதி. என் வீட்டை எவன் திருடிறான் பார்த்துறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திறந்து போட்டு போனோம்னா அது பேர் கொழுப்பு. ஸோ ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் சொன்னேன். நான் ரெஃபரன்ஸ் அனுப்பல. ஏன்னா என்னால் இது திங்க் பண்ணேன். இல்லை அந்த அளவுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் அனுப்புகிற அளவுக்கு எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் 2 பேரும் தப்பு நான் சொன்னதுன்னு சொல்லிட்டு நான் சும்மா ஆகிட்டேன். ஆனால் ஒரு சின்ன பதட்டம் இருந்தது. ஏன்னா பேசிட்டு வந்தோம், சொல்லிட்டு வந்தோம், ஸ்க்ரீன் மேலே எப்படி ஷேர் பண்ணுறோம் என்னமோ 2 பேரும் அப்படின்ட்டு. அது ஃபஸ்ட்டு ஷாட் வச்சிருப்ப கலக்கிட்டாங்க 2 பேரும். எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸு. ஒரு படத்துக்கு ஒரு புது இது கிரியேட் ஆயிடுச்சு, என்ன கலர் கிரியேட் ஆயிடுச்சு 2 பேருக்குனால. அதனால 2 பேருக்கும் நான் ஸ்பெஷலாக ரொம்ப நன்றி சொல்கிறேன் மேடம். தேங்க்யூ வெரி மச். ஆக்சுவலி இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எனக்கு இந்த மாதிரி ஒரு க்ரௌடில் பேசுகிறதுக்கு, இந்த மாதிரி லான்ச்சிங்கில் பேசுகிறது ரொம்ப எக்ஸைட்மெண்ட். அதோட இந்த படம் நானே ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த சாங் பாடுறதுக்கு மியூசிக் டைரக்டர் ஜிதின் ரோஷன் அவர் கேட்டிருந்தாங்க. கேட்கும்போது நான் சார் பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு, ரொம்ப அடித்தடியாக இருக்கும், கொஞ்சம் பிச்சிங்கில் இருக்கும்னு. ஸோ நான் ஃபஸ்ட்டு டெமோ தான் பாடினேன். பாடும்போது எனக்கே என்ன சொல்கிறது, ரத்தம் வந்திருக்கும் அப்படின்னு நான் சொன்னோம். ஸோ ரொம்ப சூப்பராக போட்டிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங் நான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் இந்த டீம் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். படம் மெகா ஹிட் கொடுக்கணும்னு உங்கள் எல்லாரையுமே நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். மியூசிக் பண்ணும்போது ரொம்ப மாஸ் சேலஞ்சாக இருந்துச்சு. அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த வெங்கட் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நாராயண் சார், சோனியா மேடம், வனிதா மேடம் எல்லாம் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். பிர்லா சார், ஆலியா, thank you so much for the prayers and support. Thank you so much. Thank you everyone. I have a flight to catch, Adada. I'll have to leave, and thank you so much for coming. Thank you. அந்த போஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் இது போல் த்ரில்லிங் படங்கள்லாம் நிறைய வரும். அது 2 பெண்மணிகள், ஒன்று சோனியா அகர்வால், இன்னொன்று நம்முடைய திருமதி
வனிதா விஜயகுமார் அவர்கள் 2 பேரும் செல்வி சாரி வந்து பெரிய வீச்சறிவாளாக அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் நின்று பார்க்கும்போது அந்த போஸ்டர் வந்து நிச்சயமாக சென்னை மாநகரத்தில் உள்ள அனைத்து சமூகத்தை சேர்ந்த மக்களும் மட்டுமல்ல, அரசியல் பெருமக்கள், திரைப்படத்துறை வட்டாரத்தில் கூட மிகப்பெரிய சிந்தித்து இந்த படத்துடைய உள்கரு என்ன, இது என்னதாக இருக்கும் என்று எல்லோருடைய மனதிலும் டிக் 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 என்ற நிலைப்பாட்டுக்குள்ள அந்த போஸ்டர். ஆனால் அண்ணன் டைகர் வெங்கட் அவர்கள் இந்த கதையை சொல்லும்போது இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிற அவலங்களை பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி வேண்டும், சமூகம் எந்த அளவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை பெற்றோர்களும் குழந்தைகளோடு குடும்பத்தோடு வந்து கண்டுகளிக்கக்கூடிய ஒரு நல்ல கதாபாத்திரமாக அமையும் என்று நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால் திரைப்படத்துறையில் பல கதைகள் பல கதாபாத்திரம் எடுக்கலாம். காரணம் என்றால் சினிமா மட்டும்தான் விமர்சனத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தில் சிறந்த நல்ல ஒரு திரைப்படத்தின் டைட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்க, தண்டுப்பாளையம் என்று. நான் காலையில் கூட அண்ணன் டைகர் வெங்கட் அனுப்பிய இந்த ஸ்லைடை வந்து அந்தமான் தமிழ் சங்கத்திலும் இலங்கையினுடைய வவுனியா ஜஃப்னாவுடைய ப்ரெஸ் கிளப்பில் நிறைய இடத்துல அனுப்பி கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு இன்றைக்கி அந்த ஸ்லைடை தான் அனுப்பியிருக்கேன். தமிழ்நாடு மட்டும் இல்லை, வெளிநாடுகளும் அனுப்பியிருக்கிறேன். காரணம் என்றால் நான் நிறைய வெளிநாடுகளில் வந்து ஆன்மீக சுற்றுப்பயணம்லாம் மேற்கொண்ட காரணமாக நிறைய அரசியல் சம்பந்தமாக பேசும்போது இந்த படம் வந்து அதில் நான் நிறைய டிஃப்ரென்ஸான கதைகள், 2 பெண்மணிகளை மையமாக வைத்து ஒரு கதை, தமிழகத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அருமையான ஒரு தண்டுப்பாளையம் படத்தை வைத்துக்கொள். இது தமிழகத்தினுடைய மக்களின், இளைஞர்களின், மாணவ மாணவர்களுடைய எல்லோருடைய மனதிலும் நீங்க இடம் பிடித்து 100 நாளை தாண்டி வெற்றிகரமாக ஓடக்கூடிய படமாக தண்டுப்பாளையம் அமையும் என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த டைகர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்து இந்த தண்டுப்பாளைய கும்பலால் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த சில குற்றங்களுக்கு விடை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன். கிட்டத்தட்ட 2013 2016 வரைக்கும். அப்புறம் அந்த சம்பவங்கள் வந்து 2016 அப்புறம் கடைசியாக ஒரு இடத்துல நடந்தது, அங்கேயும் போனேன். எல்லா இடத்துக்குமே நான் கிட்டத்தட்ட போயிருக்கிறேன். அந்த கடைசியாக போன சம்பவத்தை எடுத்ததுக்கப்புறம் டில் கோவிட் அவங்க இந்த கேங் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததா என்றது தெரியாது. பட் இந்த தமிழ்நாட்டில் நடந்த சம்பவங்களுக்கும் இந்த தண்டுப்பாளைய கும்பலுக்கும் தொடர்பு உண்டா என்பது இன்னும் நிரூபிக்கப்படவில்லை, ஆதாரங்கள் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து அந்த டைமில் நாங்கள் வந்து செக்யூர் பண்ண போகும்போது ஆக்சுவலாக அந்த கேங்கை சேர்ந்தவங்களுக்கு ஓரளவு எங்களுக்கு தெளிவு கிடச்சி நாங்கள் போய் சேர்ந்தோம். பட் அவங்கள நம்ம கண்டுபிடிச்சி கொண்டு வர்றதுக்குள்ளே அங்கே வந்து காவேரி நீர் பிரச்சனைனால 2016 ரொம்ப பெரிய இஷ்யூ ஒன்று கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்ததுனால நம்ம வந்து போலீஸ் ஃபோர்ஸ்னால அங்கே போக முடியல. அதாவது எங்கள் ஸ்பெஷல் டீம் தனி அலுவலாக இருந்தோம், அந்த டீமில் இருக்கும்போது அது போக முடியல, அதனால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ we can't associate the crimes which took place in தமிழ்நாடு with தண்டுப்பாளைய கேங். பட் இருக்கலான்றது ஸ்ட்ராங் சந்தேகம் இருக்குது, நிறைய ஆதாரங்கள் இருக்குது. கூடிய விரைவில் தமிழ்நாடு போலீஸ் அவங்க வந்து இந்த கொலைகளுக்கு வந்து தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக கைது செய்யும் என்ற நம்பிக்கையுடன் இந்த படம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலாம் அப்படின்ற சந்தேக கண்ணோட்டத்தோட ஸ்ட்ரேஞ்சர்ஸை வந்து பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சாங்கன்னா அது போலீஸ்க்கு காவல்துறைக்கும் நல்ல பேர் உதவியாக இருக்கும், பொதுமக்களுக்கும் உதவியாக இருக்கும். இந்த படம் அதில் வந்து வெற்றி பெறும் என்பது சந்தேகம் இல்லை. அதுக்கு நான் இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். எனக்கு நிறைய பேர், குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நாமக்கல் கவிஞர் மாளிகையில் போய் பார்க்க போகும்போது அவர் சொன்னார், நீங்கள் அந்த வீடியோ போட்டிருந்தீங்க, அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அவர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த விண்டோ டோரெல்லாம் வந்து பூட்டிருக்கா பூட்டலையான்னு தெரியாது, அப்படியே விட்டு படுக்க போயிடுவார். அதுக்கப்புறம் நான் ரெகுலராக போய் செக் பண்ணிட்டு போய் படுக்க போகிறேன்னாரு இந்த வீடியோ பார்த்த பிறகு. எனக்கு அது சொல்லும்போது தான் அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு என்னோட நெருங்கிய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய பேர், ஒய்ஃப் சைடில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து ஹொஸ்கோட்டில் இருக்காங்க, அங்கே பெங்களூர், அது சவுத் பெங்களூரில். ஸோ அங்கே இந்த தண்டுப்பாளையன்றது ஒரு இடம் ஹொஸ்கோட் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கேள்விப்பட்டு நான் அங்கே போய் தேடிலாம் பார்த்தேன். ஜேர்னலிஸ்டாக
உள்ளே போய் பார்க்கலாம். ஏன்னா நான் முழுக்கவே 30 வருஷமாகவே க்ரைம் ரிப்போர்ட்டராக இருக்கிறதுனால அங்கே என்ன நடக்குது, உண்மையாக யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்க போகலாம் அப்படின்னு அங்கே போய் பார்க்க போயிருந்தேன். அப்படி யாரும் இல்லை. அதேமாதிரி இவங்க சார் சொன்ன மாதிரி வெங்கட் சாரும் இல்லை கேடி நாயக் சார் இவங்க எல்லாருக்குமே வந்து அங்கே ஏற்கனவே நடந்த நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் இப்போ எனக்கு முன்னாடி பேசின ரிட்டையர்டு எஸ்பி பழனிக்குமார் சார் சொன்ன மாதிரி அவங்க வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டாங்களா ஈடுபடலையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோட ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கட் ஃபீலிங் சொல்லுவாங்கள்ல, போலீஸில் நார்மலாக சொல்கிற ஒரு கட் ஃபீலிங் மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க இங்கே நடந்த நிறைய இன்சிடெண்ட்டில் அவங்களோட ஹேண்டி ஒர்க் இருக்குன்றது தெளிவாக தெரியும். பட் ஆனால் கண்டுபிடிக்கல. இதில் நிறைய கேஸில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சில வழக்குகளில் வேறு சில அக்யூஸ்லாம் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போய் இப்பயும் ஜெயிலுக்குள்ளே இருக்கவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் இதில் இந்த மாதிரி எல்லாம் சம்பவங்கள்னால அது ஒரு மாதிரி ஒரு ரொம்ப டைல்யூட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வெங்கட் சார் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, இங்கேயே கூட யாராவது வந்து பார்த்துட்ருப்பாங்க, ஏதாவது நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு. அது உண்மைதான். ஏன் அப்படின்னா அங்கே ஏற்கனவே வந்த அதாவது பார்த்தீங்கன்னா சலபதின்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே கர்நாடகாவில் பெங்களூரில் அவங்க வந்து இந்த வழக்கை க்ளோஸாக மானிட்டர் பண்ணி அவங்க தான் அந்த கேஸை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுது. அதில் வந்து அவங்களுக்கு ஒரு டிப் ஆஃப் கிடைக்குது. டிப் ஆஃபில் பேஸ் பண்ணி அப்படி போய் பிடிச்சி அதில் சம்மந்தப்பட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 10-12 பேர் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாங்க, இப்பயும் இருக்கிறாங்க. அதை தான் நீங்கள் கூட பார்த்தீங்க, நம்ம ட்ரெய்லர் கூட காட்டியிருந்தாங்க. அங்கே பின்னாடி அந்த அதாவது அவங்க இருக்கக்கூடிய அந்த பெல்காம் ஜெயிலில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு உள்ள யாரும் போக முடியாது, அவளை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாது. அங்கே ஒரு ரிப்போர்ட்டர் போய் அவங்கள மீட் பண்ணுற மாதிரியெல்லாம் ஒரு சில சீன்ஸ்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அங்கே இருக்கும்போதே சலபதி சாருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு இன்னும் த்ரெட் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஈவன் இப்போது எனக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு சிலர்லாம் போய் பெங்களூர் போகும்போது அவங்கள சந்திக்க சும்மா ஒரு கர்டசிக்காக சந்திக்க போனாலும் அது ஃபோன் பண்ணிங்கன்னா நீங்கள் நேராக அந்த காஃபி டே பக்கத்தில் போய் வெயிட் பண்ணுங்க அப்படின்றது. திரும்பி அங்கே போன பிறகு நீங்கள் அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி வந்து அங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக தான் மீட் பண்ணுறாரு. அந்தளவுக்கு அதாவது என்ன அப்படின்னா இந்த தண்டுபாளையா இந்த கேங் வந்து அவ்வளோ சாதாரண கேங் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட சீரியஸ்னஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக தண்டுபாளைய கேங்கை பற்றி சொல்லாமல், ஏன்னா படத்தை பற்றின நிறைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி ஆகிட்டோம். அதனால் இன்னொரு அக்யூஸ்டு அங்கே இதே தர்மபுரி பக்கம் ஒரு சார் சொன்ன மாதிரி அங்கே அதனோட பெல்ட்டே முழுக்க தர்மபுரி ஹுசூர் சைடில் பண்ணிக்கிட்டு இருந்த சைக்கோ ஜெய்சங்கர்னு ஒருத்தர் தான். அவன் என்ன பண்ணுவான்னா யாரையாவது ஒருத்தரை கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுவான். குறிப்பாக இனிஷியல் டேஸில் அவன் வந்து ஒரு லாரி டிரைவராக இருந்தான். சும்மா கூட க்ளீனராக போயிட்டு இருந்தான். டிரைவர் ஆனால் ஒரு ஜோல்னா பை மாதிரி வச்சுட்டு போயிட்டே இருப்பான். அங்கே போகிற வழியில் மேக்ஸிமம் அவனோட டார்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு செக்ஸ் ஒர்க்கராக இருப்பாங்க, இல்லைனா வேறு யாராவது ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ஸாக இருப்பாங்க. அப்படி இவங்களை கூப்பிட்டு போயிட்டு கழுத்தை வெட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்கள செக்ஷுவல் அபியூஸ் பண்ணுவான். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமானவன். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இதை விட மோசமான சில விஷயங்கள்லாம் கூட இந்த தண்டுபாளைய கேங்கில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட சீரியஸ்னஸ் வந்து உண்மையாகவே அதில் பாதிக்கப்பட்டவங்க தான். ஈவன் பார்த்தீங்கன்னா தீரன் அதிகாரம் 1 அந்த படம் வரும்போது இந்த சுதர்சனம் எம்எல்ஏ வந்து அந்த கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ அவங்கள அட்டாக் பண்ண பிறகு தான் அந்த கேஸ் ரொம்ப சீரியஸ் ஆகி போய் அதுக்கப்புறமா ஜெயலலிதாமா வந்து அந்த டைமில் ஜாங்கிர் சாரை அப்பாயின்ட் பண்ணி அப்போ அந்த கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண சொன்னாங்க. அப்போது அந்த சம்பவம் நடக்கும்போது நான் மாலை மலரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நேராக அங்கே ஸ்பாட்டுக்கு போகிறோம். அங்கே போய் பார்க்கும்போது அந்த ஏரியா அதாவது அந்த வீடே பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்தமாக ஊற்றி இருந்தது. ஸோ அந்தளவுக்கு ஒரு கொடூரமாக கொலை பண்ணக்கூடிய ஒரு கேங்கை தேடி யாருன்னே தெரியாமல் தேடி போய் கடைசியாக ஒரு 3 என்கவுண்டரோட அங்கே நின்று போச்சு. ஸோ இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அந்த தண்டுபாளைய படத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தேவர் மகன் படத்தோட ஒரு தொடர்ச்சி நீட்சி தான் வந்து மாமன்னன் அப்படின்னு சொல்லி மாரி செல்வராஜர் பேசியிருந்தார். அது மாதிரி இவருக்கு ஏற்கனவே வந்து இந்த ஒரு தண்டுபாளையம் அந்த படத்தோட 1 அப்புறம் தெலுங்கு வெர்ஷன் கன்னடா வெர்ஷன் மாற்றி எடுத்து அவர் வெங்கட் சாருக்கும் ஒரு மாதிரி ஒரு பயங்கர ஒரு ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட இம்பேக்ட் தான் இப்போது தமிழில் அப்படியே கொண்டு வந்து அந்த ரெப்ளிகேட் பண்ணி கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாரு. பட்
பட் அதோட அவங்ககிட்ட சாப்பிட்டு பேசும்போது நிறைய இதை பற்றின விஷயங்கள்லாம் கேட்கும்போது கண்டிப்பாக இது அப்படி பார்ட் ஒன்னோட நிற்காது. கண்டிப்பாக பார்ட் டூவும் வரும்போது இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். இந்த படத்தில் நடிச்சிருக்க 2 பேரும் மிரட்டின வனிதா அக்காவுக்கும் அவங்க சோனியா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே இருந்த மற்ற க்ரூ மெம்பர்ஸு எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணவங்க, சிஜி ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சுருட்டு குடித்து சுருட்டி அடித்த சோனியா அவர்களுக்கும் மருட்டும் வெறுட்டும் பார்வையிலே விழியிலே வெடிகுண்டை போடக்கூடிய ஒரு வேங்கையாக இருக்கும் செல்வி அவர்களுக்கும் செல்வியை கருணாநிதி வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி. ஒளிப்பதிவாளர் பேர் பாருங்கள், இளங்கோ. ஏன் இந்த அறிஞர் பெருமக்கள், இந்த வெற்றியாளர்கள் இங்கே இருக்கிறார்கள் தெரியுமா? விஜய் முரளி இதை குறிப்பு கூட எழுதுகிறார். பாராட்டுவது, அந்த இளங்கோ ஒளிப்பதிவாளர் பாராட்ட வேண்டும். அதை போலியாக பாராட்டினால் நக்கலாக, நகைச்சுவையாக, கேலியாக, கிண்டலாக, அங்கதமாக ஆகி போடும். உண்மையிலே இந்த படத்தை எடுத்திருக்கிற இவர் ஒரு பெரிய ஒரு தைரியசாலி. இங்க பாருங்க, காவல்துறை, கலைத்துறை, எல்லா துறை, உளவுத்துறை, நான் ஒரு கல்வித்துறை, கவிதைத்துறை, ஆனால் உலகத்திலே சிறந்த துறை, ஆண்டியை ஒரு நிமிடத்தில் அரசராக்கும் ஒரே துறை வெற்றித்துறை, வெல்லும் துறை, அதுதான் வெள்ளித்திரை. நேற்றுக்கு ஆண்டியா இருப்பான், இன்னைக்கு அரசனாயிருவான். பெத்தவளை விட்டு, பெண்டாட்சியை விட்டு, கட்டியவளை விட்டு, குழந்தைகளை எல்லாம் விட்டு இங்கே சுத்தி திரிகிறார்கள் என்றால் சும்மாவில்லை. ஒரே நாள் ராஜா கூஜா ஆவான், கூஜா ராஜா ஆவான். அதுதான் சினிமாவுடைய மேஜிக். இங்க மட்டும்தாங்க சமதர்மம் இருக்கு, சமத்துவம் இருக்கு. புனிதமான துறை என்ன எதுன்னு கேட்டா அது திரைத்துறை தான். தகுதி இருந்தா அவனை யாரும் ஜெயிக்க முடியாது, தகுதி இல்லைன்னா அவன் ஜெயிச்சாலும் ஜெயிக்க முடியாது. என்ன அருமையான மனிதர்கள். புகழ்வது, பாராட்டுவது ஒரு மனிதனை ஊக்கப்படுத்தும். சில பேர் என்னதான் கொடுத்தாலும் பாராட்டவே மாட்டான். என்ன அவெல்லாம் இருந்து வேஸ்ட். பேஸ்புக்ல லைக் போட்டா உலக சொத்தே கொடுத்துறாப்ல நிறைய பேர் இருக்கான். அவெல்லாம் எதுக்கு பிறந்திருக்கிறான்? மதங்கள் காட்ட பல குறியீடு, எல்லா மனிதனும் விலங்கின் வெளிப்பாடு. தாய் வீடு அடுத்து சுடுகாடு, இது தட்டி நடப்பது பெரும்பாடு. எவ்வளவு கஷ்டம். அதனாலதான் அவரே பாட்டு எழுதிட்டார். நீங்களே பாட்டு எழுதிக்கலானே. ஒரே ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார், அது நல்ல விஷயம். இப்ப அந்த காவல்துறை அதிகாரி சொன்னார், ஐயா ரோஸ் கலர் ஆட்ட ஐயா பேரு பழனிக்குமார். அவர் வந்து நிற்கும் போதே ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மா இருந்துச்சு. என்னமோ பயமா இருந்துச்சு எனக்கு. அப்படி வந்த அவர்லாம் ஓய்வு பெற்றேன்னு சொன்னா நம்புவாங்களா? நான்லாம் ஓய்வு பெற்ற நம்பலாம், அந்த சொல்லலாம், நம்பலாம். ஐயா அவர்கள் வந்து சொன்னாங்க, அந்த இளங்கோவை அவர் போன்ற எல்லாமே இங்க வாழ்த்துக்கிறார்கள். அந்த இளங்கோ அந்த ஒளிப்பதிவாளர் எனக்கு வேண்டியவர் நண்பர், இசையமைப்பாளர் நாளை முதல் வேண்டியவர். ஏன்னா பாட்டு கொடுப்பார். ஏன்னா அழகி படத்துல 25,000 பேருக்கு மேல கலந்துகிட்ட போட்டியில நானும் முதல் பரிசு வாங்கினேன். ரொம்ப வருஷமா விஜய் முல்லையா எனக்கு பாட்டு தரேன்னு சொல்றார். புகழ்றான் கண்ணகி அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல, மாசு இல்லாத பொண்ணே. அவன் சொல்றான், உலகத்துல அப்படி கவிதை கிடையாதுங்க, யூ ஆர் எ மியூசிக் வித்தவுட் இன்ஸ்ட்ருமெண்ட்ங்கிறான். மாசு இல்லா பொண்ணே, வலம்புரி முத்தே, காசர் விரைய கரும்பே தேனே, அரும்பரல் பாவாய். ஃபர்ஸ்ட் நைட்ல அந்த பொண்ணு 12 வயசு உட்காந்துருக்கும், 16 வயசு. மாசு இல்லாத பொண்ணுங்கிறா. வலம்புரி முத்தே, காசர் விரைய கரும்பே தேனே, அரும்பரல் பாவாய், ஆரியூர் மருந்தே, பெரும்பிடி வணிகர், பெரும்பட மகளே, மலையிடை பிறவா, மணியை என்கோ, அலையிடை பிறவா, அமிர்த என்கோ, யாழிடை பிறவா, இசையை என்கோங்கிறா. அந்த பொண்ணு தூங்கிச்சு. ஃபர்ஸ்ட் நைட்ல போயிட்டு இவ்வளவு கவிதை பண்ணா. உண்மையிலே இந்த அண்ணன் விஜயமுரளி அவர்கள் சொன்னார், அற்புதமான சகோதரர். அவர் பிஆர்ஓல டைகர் வெங்கட், இவர் இயக்குனர் டைகர் வெங்கட், அந்த டைகர் வெங்கட். அவர் சொன்னார், கதையை சொல்லிட்டார் போன்ல.
ஒரு சுவை இருந்தால் அது திகட்டிடும். இதை நம்முடைய உலகத்திலே மிகப்பெரிய அறிஞன், மிகப்பெரிய கவிஞன், மிகப்பெரிய தத்துவ ஞானி தொல்காப்பியர் சொல்றார். எல்லா சுவையும் இருந்தால் தான் ரசித்து சாப்பிட முடியும், கேட்க முடியும், பார்க்க முடியும். அவைய சொல்றா, இன்பத்து வெறுத்தல், துன்பத்து புலம்பல், எதிர்மது பெறுதல், ஏதமாதல், பசி அடங்கற்றல், மசலை பாய்தல், உண்டிகள் குறைதல், உடம்பு நடிசுங்கள், கல்வியில் வருத்தல், கனவோடு மயங்கள், அப்படி சொல்லிக்கிட்டே போறோம். அத்தனை சுவை சொல்லிட்டு போறோம். அவ்வளவு அத்தனை சுவையும் இருக்கக்கூடிய ஒரு ஓவியம், ஆலயம், தண்டு பாளையம். 8 சுவையை சொல்றான். யாரோ ஒருத்தர் விசில் அடிச்சிருக்கார், வீட்டில் வந்து பாக்குறாங்க அவங்கள. 8 சுவை. நகையே, அழுகை. இதை விட உலகத்தில் உலக மொழிகளே கிடையாது இந்த மாதிரி ஒரு தத்துவ ஞானி. எவன் மதிக்கிறாங்க? நம்மள தமிழ்ல வேணா பேர் வைக்கிறானா? உன் பேர் என்னமான்னு கேட்டா ரோசிங்க, உங்க அம்மா பேர் லூசிங்குது. நிறைய பேர் மோகத்தில் கிடக்கிறான். விக்னேஷ் விச்சுக்கிட்டே இருப்பான் போடு, முகேஷ் முச்சுக்கிட்டே இருப்பான் போடு. கண்ணன், அமுதன், நிலா, நந்தினி, எவ்வளவு அழகான பேர். தொல்காப்பியர் சொல்றார், அந்த சுவை உள்ளது இந்த படம். நகையே, அழுகை, இளிவரல், மறுக்கை, சிரிப்பு, அழுகை, நகைய, அழுகை, இளிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என அப்பால் 8 மெய்ப்பார் என்றார். இந்த படத்தில் ஒரே ஒரு சிறப்பு, அரை நிமிடத்தில் முடிக்கிறேன். திரு சினிமால சாதாரண கிடையாது. இதெல்லாம் சில பேர் ஓரமாக வந்து நிப்பா சீக்கிரம் முடிங்கிறது, சில பேர் கொட்டாய் விடப்பட. நன்றி, வணக்கம். நாயகன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த படத்தின் தயாரிப்பாளர் உள்ள கண்டிப்பாக தயாரிப்பாளர் இல்லாமல் தயாரிப்பாளர் சங்கத்தின் வந்துட்டு இணை செயலாளர் சண்டைக்கு வர்றாரு. தயாரிப்பாளர் இல்லாமல் இல்லை, தயாரிப்பாளர் தான் அப்பா. அதனால வந்து தயாரிப்பாளர் இல்லாமல் ஒரு இயக்குனர் இல்லை, எழுத்தாளர் இல்லை, யாரும் எந்த டெக்னீஷியனும் கிடையாது. அதுக்கு நான் தலை வணங்குறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே வந்து எல்லாரையும் வந்து அப்படி கை தூக்கி, தயாரிப்பாளரையும் சரி, இயக்குனரையும் சரி, அத்தனை நடிகர்கள் அத்தனை பேரையுமே தூக்கி அப்படி கொண்டு போய் அப்படி வெளிச்சம் போட்டு காட்டி மக்கள் மத்தியில் கொண்டு போய் நிறுத்துறது ஊடகம், பத்திரிகை, நம்ம மீடியா மக்கள். அவங்களுக்கு நம்ம தலை வாங்கணும் ஃபஸ்ட்டு. அதனால் அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஸோ இந்த படத்தின் இயக்குனர், தயாரிப்பாளர் டைகர் வெங்கட், அவரை பற்றி நான் கன்னடத்தில் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் கன்னடத்தில் சீரியல் பண்ணியிருக்கேன், கன்னடத்தில் படம் பண்ணியிருக்கேன். ஸோ கன்னட படம் பண்ணும்போது கூட அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா தண்டுபாளையம்னாவே அங்கே ஃபேமஸ்ஸு. சின்ன உதாரணம் சொல்லணும்னாவே தண்டுபாளையம் அப்படின்னாவே வந்து ஒரு ஒரு பயமான ஒரு விஷயம். மரண பயம்னு போட்டார் பாருங்க, மேலே போட்டிருக்காரா? மரண மாஸ், கரெக்டாக மரண மாஸ் போட்டிருக்காரு. அந்த மாதிரி இந்த மரண மாஸ், அந்த பயம் வந்து டைகர் வெங்கட் சாருக்கு அது ஒரு பெரிய பிரபலமான பேர். ஸோ அந்த தண்டுபாளையத்துடைய முதல் வெர்ஷன், செகண்ட் வெர்ஷன் எல்லாமே ஒரு பயமுறுத்தின மாதிரி மிகப்பெரிய வெற்றி, அனைத்து லாங்குவேஜில் வெற்றியாச்சு. ஸோ இன்றைக்கி இந்த வெர்ஷன் வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு இங்கே வந்து நம்ம தண்டுபாளையம் 4 தானே சார், தண்டுபாளையம் இல்லை, அதனால் இப்போ தண்டுபாளையம் இப்போ வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்காரு. ஸோ இந்த தண்டுபாளையத்தில் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பூவை புயலாக்கியிருக்காரு. நாங்கள்லாம் ஒரு பூவாக நினச்சிட்டு இருக்கோம். சோனியா அகர்வால் மேடம் அவங்க கேரக்டரில் பூவை மாற்றினாங்க தமிழ்நாட்டுக்கு. அந்த பூவை வந்து அப்படியே புயலாக்கிட்டாரு. பரவாயில்ல, போனாலும் பரவாயில்ல, செய்தி போகும்ல. யூடியூப்பில் போட்டிங்கன்னா எனக்கே பார்த்தல கால்ஷீட் வாங்கும்போது உதவும்ல. அதனால் அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் இப்போ நம்ம இவரு கூட சார் சொல்லும்போது சொன்னார், திடீர்னு திருமதின்ட்டாங்க சார். அவங்க டக்குன்னு வந்துட்டு வனிதா விஜயகுமார் மேடம் வந்துட்டு கொஞ்சம் டக்குன்னு இன்னும் செல்வின்னு சொல்லுங்கன்னாங்க. அந்த தான் கெத்து, அதான் விஜயகுமார் மேடம் அந்த கெத்து. அது அத்தனை பேர் இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலையே கிடையாது. நம்ம தான் எங்கள் ஹீரோ, நம்ம தான் எங்கள் லேடி சூப்பர் ஸ்டார். அந்த கெத்து இல்லை நீங்கள் எல்லாருமே பட்டம் அவங்கள தேடிக்கணும், மற்றவங்க கொடுக்குறது தானே, அதனால கொடுக்குற வச்சுக்கலாம் நீங்கள். அதனால் இந்த கெத்து தான் அவங்கள வந்து ஒரு குடும்ப பெண்கள் கூட பார்த்தீங்கன்னா, நான் சில எங்கள் பக்கத்து வீட்டில் கூட நான் கேட்டேன், ஒரு நாள் வந்துட்டு இவங்க இந்த ஒரு ப்ரோக்ராமில் வந்து பண்ணும்போது ரொம்ப போல்டாக பேசி பயங்கரமாக வந்துட்டு இது பண்ணுவாங்க. இந்த அம்மாவை பற்றி ஒரு கெத்தாக பேசி ஒரு பாப்பா. அதனால் அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம நிச்சயமாக செல்வின்னு சொல்கிறதுலே நம்ம பெருமை தான் அது. அதனால் செல்வி வனிதா விஜயகுமார் அவர்களே. அடுத்ததாக தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் சவுந்தரபாண்டி அவர்களே.
திரைப்பட பிஆர்ஓ சங்கத்தின் தலைவரும் தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினரும் அன்பு பெரியவர் கவனிக்கல, தமிழ்நாடு பிஆர்ஓ சங்கத்தின் தலைவர் அன்புக்குரிய பெரியவர் விஜயமுரளி அவர்களே, ஏன்னா ஒரு உதாரணம் சொல்லி ஆகணும், காமெடியாக என்ன பரவாயில்ல, தப்ப சொல்லி ஆகணும். அப்படியே சாலில் கொடுத்துட்டே வர்றாரு வெங்கட் பிஆர்ஓ ப்ரொடியூசர் கொடுக்குறாரு. நாங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறோம். இவர் சொல்கிறார் மங்கைக்கு தான் மங்கைகள் சாலில் கொடுப்பார் பாருங்க அப்படின்னாரு. நான் அப்படியே சரி நம்மளும் சரி ஒரு யோகம் வருது போலகுது, டக்குன்னு வனிதா விஜயகுமார் மாட்டுக்கு நம்ம தான் போடணும் அப்படின்னு அப்படியே மைண்டில் அப்படியே ஓடிட்டு இருக்கு எனக்கு. அடுத்து பார்த்தா அங்கே வந்து அந்த உங்கள் கதாநாயகி மேடம் அங்கே இருக்காங்களே, அந்த மேடத்துக்கு வந்து பார்த்தா டக்குன்னு விஜயகுமார் நம்ம விஜயமுரளி சால்வ் அனுப்பிப்பார். உடனே விக்கெட் வீல் போச்சே இன்னொன்று டக்குன்னு அந்தம்மா வந்து காலில் விழுந்தாங்க பாருங்க, சந்தோஷப்பட்டேன். ஆஹா, நம்மளை இன்னும் இளம் இயக்குனர் தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதனால் அந்த மேடம் வந்துட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க பாருங்க, தப்பு சண்டா அப்பா, பெரியவர் காலில் வந்துட்டாங்க, சந்தோஷம். நாம இன்னும் இல்லை கேட்டான். அதனால் வந்துட்டு அவருக்கு வாழ்த்துக்கள். ரெண்டாவது வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு படம். இது வந்து ஒரு விழிப்புணர்வு படம் தான். நிச்சயமாக வந்துட்டு அதாவது நாளைக்கு இது மாதிரி நடக்கும், உஷாராயிருங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கரு கதை எல்லாமே, சீன்ஸ் எல்லாமே. என்ன ஒரு கொஞ்சம் ஒரு ஆக்ரோஷமாக எடுத்துருப்பாரு டைகர் வெங்கட் சார். ஸோ அது வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் நிச்சயமாக வந்து ஒரு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற படமாக தான் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து சார் சொல்லும்போது, பழனிக்குமார் எஸ்பி சார் சொல்லும்போது கூட சொன்னார், இது வந்து தண்டுபாளையம் இப்படி ஒரு கேங் இருக்கா இல்லையான்றது கூட அது சஸ்பென்ஸாக தான் இருக்கும். ஆனால் அப்படிலாம் அந்த மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் கூட தமிழ்நாடு போலீஸ் கூட ஃபோர்ஸ் போனோம் அதனால் வந்துட்டு அப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு மறைமுகமாக சொன்னார். ஆனால் அப்படி இருக்கிற கேங்குக்கிட்ட நம்ம உஷாராக இருக்கணுங்கிறது இவர் ஒரு திரை வடிவத்தில் சொன்னால் தான் ஜனங்கக்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம டைரக்டர் எடுத்துருக்காரு. அவருக்கு வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். அதே மாதிரி கிரைம் செல்வராஜ் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது எப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டைரக்டருக்கு எழுத்தாளர்கள்லாம் அவருடைய இதை பார்க்குறாங்க, யூடியூப்ல அவருடைய பேச்சை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னென்னா நிறைய இந்த கிரைம் விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் சீன் பிடிச்சிக்கலாம் நிறைய. ஸோ அதனால் அவர் இந்த சொன்னார் மாதிரி வனிதா மேடத்தை அக்கா அப்படின்னாரு. அந்த அம்மா அப்படியே ஒரு முறை முறைச்சாங்க டக்குன்னு. முறைக்கலையா, சரி ஓகே. அதனால் வந்துட்டு அவர் வந்து அந்த மாதிரி ஒரு சமாச்சாரத்தை ஒரு டைரக்டர் ஒரு கதாசிரியர் கூட வந்துட்டு அவ்வளோ அழகாக சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கிரைம் விஷயத்தை வந்து அவ்வளோ அழகாக அப்படியே வந்து சொல்லிகிட்டே இருப்பான், நம்ம கேட்டுட்டு அதில் சீன் பிடிச்சிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி கிரைம் செல்வராஜ் சார் வந்திருக்காரு, அவருக்குலாம் நன்றிட்டான். அதுக்கடுத்தது வந்து இப்போ தமிழ்நாடு அரசு ஏலகிரி மலையாக இருந்தாலும் சரி, ஏற்காடாக இருந்தாலும் சரி, ஊட்டியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்ஸ் கம்மி. 10,000 ரூபாய் உங்களுக்கு லொக்கேஷன் எடுக்கிறீங்க, அதே லொக்கேஷன் வெளியே போய் எடுத்தால் என்ன ஆகுது? 50,000 1,00,000 கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும். இந்த பணம் எங்கே போய் வருது? இந்த பணம் நமக்கு தான் திரும்ப வருது. எப்படி வருது? நீங்கள் தயாரிப்பாளர்கள் நீங்கள் கொடுக்குற இந்த இடத்துக்கு அரசாங்கத்துக்கு படப்பிடிப்பு கொடுக்குற அந்த கட்டணம் வந்து 50% வந்து திரைப்பட நலவாரியத்தின் மூலமாக எங்களுக்கு திரைப்பட நலவாரியத்துக்கு கவர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இது அவங்க பணம், துறையினர் பணம். இந்த பணத்தில் அரசு வந்து 50% எடுத்துக்கிட்டு மீதம் வந்து இந்த நலவாரியத்துக்கு கொடுத்துட்றாங்க. அந்த நலவாரியத்தில் 50% பணத்தை தான் எல்லா கிராஃப்ட்டும் கொடுக்குறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற திரைத்துறையில் இருக்கிற இயக்குனர்லேருந்து கேமராமேன்லேருந்து எல்லா டெக்னீஷியன் ஒர்க்கர்ஸ் அண்ட் நடிகர்லேருந்து தயாரிப்பாளர், டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர், கடைசியாக போஸ்ட் ஓட்டரில் இருக்கிற அத்தனை பேருக்குமே இந்த நலவாரியத்தில் போய் சென்றடையுது அந்த பணம். அதனால் வந்துட்டு நான் வந்து என்னுடைய கோரிக்கையாகவே வைக்கிறேன், எல்லாரும் வந்து இந்த படப்பிடிப்பு வந்து அரசாங்க இடத்துல நடத்துனீங்கன்னா அந்த பணம் அரசுக்கும் போகும், 50% நமக்கு வந்து அது வெல்ஃபராக வந்து நலவாரி மூலமாக நம்ம எல்லாருக்கும் திரும்ப கிடைக்குது. அதனால் வந்துட்டு இந்த நேரத்தில் அதையும் நான் பதிவாக இதை செய்து இந்த படம் தண்டுபாளையம் பெரும் வெற்றி அடையும். அதுக்கு சின்ன உதாரணம், நேற்று நைட்டு வந்து எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்னென்ன நாளைக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் போகிறீங்களான்னாரு. ஆமாம், என்ன தண்டுபாளையம்னு. அது வந்துட்டு நான் கூட பேசிக்கிட்டு இருக்கேன் ஏரியாவுக்குன்னாரு. பேசினாரா என்னன்னு தெரியாது, நான் வேணா நம்பர் தரேன். அதாவது என்னென்னா, ஒரு படம் எடுத்துட்டு யாருமே வியாபாரத்தை கேட்குறதே இல்லை. உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும், மீடியாக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம திரையுலகம் தெரியும். படத்தை எடுத்துட்டு விற்க முடியாமல் கஷ்டப்படுற இந்த சூழ்நிலையில் அது ஒரு டாப் விடுங்க, 10 படம் டாப் இருக்கிற ஹீரோஸ் விடுங்க, அதுக்கப்புறம் இருக்கிற எந்த படமே பிஸ்னஸ் கிடையாது. அவங்கவுங்க இண்டிவிஜுவல் திறமையில் வைக்கிறாங்க, போராட்டம் தான் எல்லாம் வாழ்க்கை. ஆனால்
இந்த படம் வந்து பாருங்கள் ஒரு ரிலீஸ்க்கு இன்னும் வரல, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து ஒரு கேட்கறதுக்கு வந்து ஒருத்தர் ஆசைப்படுறாரு, ஏதோ வாங்கிறதுக்கு ஆசைப்படுறாரு. என்னென்னா அவர் ஒரு நம்பிக்கை இது வந்தால் வந்து இந்த படம் வெளியே வந்துடும் நமக்கு அப்படிங்கிற ஒரு லெவலில் அவர் கேட்குறாருன்னா இந்த படம் ஸோ அந்த சூழ்நிலை இருக்குது. அதனால் இப்படி ஒரு நல்ல படத்தையும் வியாபாரத்துக்கு உண்டான அந்த படத்தையும் கொடுத்துருக்கிற தயாரிப்பாளர் இயக்குனர் டைகர் வெங்கட் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு போஸ்டர் பார்த்தேங்க. அந்த போஸ்டர் பார்க்கும்போது உண்மையாக அட்ராக்ஷனாக இருந்தது. அருண் சொன்ன மாதிரி நிச்சயமாக நானும் பார்க்கவும் இன்ட்ரெஸ்ட் இருந்தேன். நிச்சயமாக வியாபாரம் படம் வெற்றி பெறும், படம் வெற்றி பெற வாழ்த்துறேங்க. நன்றிங்க. சரி, நம்ம ஒரு மனசு வருத்தப்படக்கூடாது. அப்படி வருத்தப்பட்டால் ஒரு 2 நாள் கம்மியாக ஓடும், 100 நாள் வர்ற படம். அதுக்காக வேண்டியதான் அது. மேடையில் அமர்ந்துள்ள திரையுலக பிரம்மாக்களுக்கு முதல் வணக்கம். அடுத்ததாக பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, வியாபார தொடர்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த தண்டுபாளையம் படத்தோட டைரக்டர் வெங்கட் வந்து ஏற்கனவே நான் வந்து நம்ம விஜய் வந்து ஏவி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். தண்டுபாளையம் படத்தோட முதல் பார்ட் வந்து நம்ம தேனாண்டால் ஃபிலிம்ஸ் தான் வாங்கி ரிலீஸ் பண்ணாங்க தமிழ்நாட்டில். மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த படத்துக்கு நானும் சத்யாவும் தான் பிஆர்ஓ இருந்தோம். அடுத்து 2வது படத்துக்கு வாழ்த்தி பேச வந்தேன், 3வது படத்துக்கு வாழ்த்தி பேச வந்தேன். இப்போ இந்த 5வது பார்ட்டுன்னு நினைக்கிறேன். அதான் இது வந்து தொடர்ந்து தண்டுபாளையத்துக்கு எனக்கு ஏதோ தொடர்பு இருக்குது. நீங்கள் வந்து ராபரியில் தொடர்பு இருக்குன்னு நினச்சிடாதீங்க. ஸோ அந்த வாழ்த்தி பேசுகிறது தொடர்பு இருக்குது. அதனால் அது ஒரு 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 பாக்கியமாக நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த விதி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. யாராக இருந்தாலும் நமக்கு என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும். இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த நடக்கலைன்னா அது நடக்காது. ஆனால் அது நடக்கிறது நம்மளோட பிஹேவியரை பொறுத்து இருக்குது. இப்போ காவல்துறை அதிகாரி வந்து பேசிட்டு போன மாதிரி இந்த படமும் அது மாதிரி தான் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுற படங்கள் தான் இது. வயலன்ஸ் அதிகமாக இருக்குங்கிறதுக்காண்டி நம்ம பார்க்காம இருக்கக்கூடாது. நாம் என்னென்னலாம் தப்பு பண்ணுறோங்கிறது இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு வெளியூருக்கு போகிறோம்னா ஒரு வீட்டை வந்து பூட்டுக்கு மேலே போட்டு நல்லா பூட்டி இழுத்து பார்த்துட்டு ஜன்னலெல்லாம் அடைச்சிட்டு போயிட்டு வந்து பார்த்து திருட்டு போயிருந்தோன்னா அது பேர் விதி. என் வீட்டை எவன் திருடிறான் பார்த்துறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திறந்து போட்டு போனோம்னா அதுக்கு பேர் கொழுப்பு. ஸோ 2க்குள்ள வித்தியாசம்.